மச்சில் குடியிருக்கும் மணித்தண்டல் மனம் கசிந்து குச்சில் குடி புகுந்து குலவுதல் போல் யாப்பென்னும் அச்சில் குடியிருக்கும் என் தமிழே, அன்றாடம் எச்சில் குடியிருக்கும் என் நாவில் எழுந்தருள உன்னை வணங்குகிறேன். உயிர் தமிழே, நீ வாழ்க. பொதுவாக இந்த மாதிரி நிகழ்வுகளில் என்னுடைய அரசியல் அடையாளங்களை நான் வெளிக்காட்டிக் கொள்வதில்லை. ஆனாலும் தோப்பு சுந்தருக்கு சொன்னேன், உங்கள் எல்லைக்கு வருகிறேன், தில்லைக்கு வருகிறேன், தெய்வச் சேக்கிழார் மன்றத்தில் வருகிறேன், எப்போது வருகிறீர்கள் என்று சொல்லுங்கள், ஊர் எல்லையில் நிற்கிறேன் என்றார். நான் அவரிடத்தில் தகவல் சொல்லாமலே ஊருக்குள் வந்துவிட்டேன். ஏனென்றால் தமிழுக்கு விழா எடுக்கின்ற சபைகள் இன்றைக்கு என் கண்ணுக்கு முன்னாலேயே நலிந்து கொண்டு வருகின்றன. நான் இந்த மேடைக்கு வந்ததற்கு காரணம், 1000 அரசியல் அலுவல்கள் எளியவன் எனக்கு இருந்தாலும் கூட இதை பேசுவதற்கு இனி யாரும் வரமாட்டார்களோ, இனி ஒரு தலைமுறை இந்த கடமை செய்வதற்கு முன்வர மாட்டார்களோ என்கிற கவலை எனக்கு இருக்கிறது. அழகப்பா பல்கலைக்கழகத்தில் அன்றொரு நாள் உரையாற்றுவதற்கு வருகிறார் ஜீவா. கோடிக்கால் பூதமடா என்று தொழிலாளர் சமூகத்தை பாடி பரவிய பூதப்பாண்டி ஜீவானந்தம் மாயோ கோவ்ஸ்கியை, மார்க்சிம் கார்கியை இந்த மண்ணில் அறிமுகம் செய்த அந்த கம்யூனிஸ்ட புலவன் ஜீவா அழகப்பா பல்கலைக்கழகத்தில் உரையாற்ற வருகிறார். அவர் பிறந்த நாஞ்சில் நாட்டில் பிறந்தவன் என்கிற தகுதியோடு நான் இதை பதிவு செய்கிறேன். அழகப்பா செட்டியார் அவர்களினுடைய தலைமையில் அழகப்பா பல்கலைக்கழகத்தில், அன்றைக்கு அது பல்கலைக்கழகம் அல்ல, கல்லூரி, ஜீவா உரையாற்றுகிறார். ஜீவா உரையாற்றுகிற பொழுது அவருடைய சத்தம் திசைகளின் தசைகளை பித்து எறிகிற சந்தத்தில் பேசுவார். வயது முதிர்ந்த என்னுடைய தந்தை சொல்லுவார், ஜீவாவின் பேச்சை கேட்டதற்கு பிறகு வேறு யாருடைய பேச்சையும் என்னால் கேட்க முடிவதில்லை, நீ பேசுவதெல்லாம் ஒரு பேச்சா என்று என்னுடைய தந்தையே என்னுடைய பேச்சை ஒப்புக்கொள்ளவில்லை. அப்படி ஒரு உணர்ச்சி உள்ள பேச்சு, ஜீவன் உள்ள பேச்சு ஜீவாவினுடைய பேச்சு. அந்த பேச்சு அந்த காலத்தில் அவர் பேசியது மாதிரி யாரும் பேசவில்லை. காரைக்குடி கம்பன் கழகத்தில் உரையாற்ற வருகிறார். கம்பனடிப்படி சா கணேசன், சட்டையணியாத பெருமகன், இந்தியாவின் விடுதலைக்காக விலா எலும்புகளால் வீர வரலாறு எழுதிய திருமகன், கம்பனையே வழிபடு கடவுளாக கொண்டு கம்பனுக்கு கோவில் கட்டியவன், ஆண்டுதோறும் கம்பன் கழகத்தின் சார்பில் தமிழ் பொழிவு நடத்தி கம்பன் கழகம் இன்றைக்கு கடல் தாண்டி கொழும்பு லண்டன் வரைக்கும் சொல்லுவதற்கு கதவு திறந்து வைத்தவர் கம்பனடிப்படி சா கணேசன். 40 நிமிடம் என்றால் 40 நிமிடம் தான் பேச வேண்டும், 20 நிமிடம் என்றால் 20 நிமிடம் தான் பேச வேண்டும். காலம் கடந்து ஒரு பொழிவாளர் அரங்கத்திற்கு வந்து விடுவாரானால் அவரை பேசுவதற்கு அனுமதிக்க மாட்டார். கண்ணதாசனுக்கே அப்படி ஒரு தர்ம சங்கடம் உருவாயிற்று. கண்ணதாசனையே மேடை ஏற்றவில்லை, காலம் கடந்து வந்தார் என்று. அந்த கம்பனடிப்படி சா கணேசன் 20 நிமிடம் என்றால் 20 நிமிடத்திற்குள் பேச்சை முடித்து விட வேண்டும். மானுடம் வென்றதம்மா என்று கம்பனுடைய ஒரு மணிவாசகத்தை கொடுத்து 40 நிமிடம் பேசுவதற்கு ஜீவாவை படித்தார்கள். ஜீவா உரையாற்றுவதற்கு ஒலிபெருக்கிக்கு முன்னால் வந்தார். அவர் உரையாற்றிக் கொண்டே இருந்தார். 40 நிமிடம் தாண்டி 50 ஆகி 60 ஆகி 1 மணி நேரம் தாண்டி 1:10 ஆகி 1:20 ஆகி 1:30 ஆகிவிட்டது. 40 நிமிடம் ஆன உடனே ஒரு சிவப்பு விளக்கு எரியும். உடனே முடித்துக் கொள்ள வேண்டும். எல்லோரும் முடித்துக் கொள்வார்கள். ஆனால் ஜீவா மட்டும் அன்றைக்கு 40 நிமிடம் பேச வந்த ஜீவா 1 மணி நேரம் 40 நிமிடங்கள் பேசினார். கம்பனடிப்படி சா கணேசன் பேசாமல் உட்கார்ந்திருந்தார். தமிழ் பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் கம்பனடிப்படியை முற்றுகையிட்டு
குறித்த நேரத்திற்குள் பேச்சை முடிக்க வேண்டும் என்கிற உங்கள் கட்டுப்பாடு இன்றைக்கு என்ன ஆயிற்று? கம்யூனிஸ்ட் கட்சியை கண்டு நடுங்கி விட்டீர்களா? ஏன் நீங்கள் அவருடைய பேச்சை நிறுத்துவதற்கு சொல்லவில்லை? சிவப்பு விளக்கு கூட எரிய விடவில்லை ஏன் என்று கேட்ட பொழுது அவருக்கு சிவப்பின் மீது உவப்பு, நானே அதை எரிய விட்டால் அவர் இன்னும் பேசுவார், அதனாலே அதை எரிய விடவில்லை என்று சொன்னார். நீங்கள் ஏன் அந்த பேச்சை நிறுத்த சொல்லவில்லை என்று கேட்ட பொழுதுதான் கம்பனடிப்படி சா கணேசன் சொன்னார், ஜீவாவா பேசினான், கம்பன் அல்லவா வந்து நின்று பேசினான் என்று ஆனந்த கண்ணீர் மல்க கம்பனடிப்படி சா கணேசன் சொன்னார். ஒரு அரசியல் பொழிவாளனாக இருந்து கொண்டு இலக்கிய மேடைக்கு வர வேண்டும் என்கின்ற தாக்கத்தை எனக்கு சின்ன வயதிலேயே விதைத்தது என் தந்தை என்றாலும் தந்தை விதைப்பதற்கான சூழலை உருவாக்கியது ஜீவா தான். ஜீவா ஒரு மிகப்பெரிய பொழிவாளன். அவர் அன்றைக்கு அழகப்பா கல்லூரியில் உரையாற்றி வருகிறார். அழகப்பா செட்டியார் தலைமை தாங்குகிறார். உரையாற்றிக் கொண்டே இருக்கிறார். ஓசையின் உச்சத்திற்கு போகிறார். உணர்ச்சியினுடைய கொடுமுடிக்கு போகிறார். உரையாற்றிவிட்டு அப்படி திரும்பி அங்கசைந்து இங்கசைந்து பேச்சை முடித்துவிட்டு மேடையில் உட்கார வருகிற பொழுது கால் எடுத்து வைக்க முடியாமல் தடுமாறுகிறார். தத்தளிக்கிற நிலையில் வந்து நாற்காலியில் உட்காருகிறார். மேடையெல்லாம் இரத்தம். அவருடைய காலை தொட்டு கிடந்த அந்த வேட்டி எல்லாம் பழுப்பும் சீழும் இரத்தம். அழகப்பா செட்டியார் பார்த்து விட்டு அதிர்ந்து விட்டார். என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டார். ஜீவா சொன்னார், ஒண்ணும் இல்லை, கால் ஒரு கட்டி இருந்தது, உங்க அரங்கத்தில் வந்து பேசினதுல உடஞ்சு போச்சு, நல்லாச்சுன்னார். என்னாச்சுன்னு கேட்டால நல்லாச்சு, உடஞ்சு போச்சுன்னார். பேசின பேச்சில் அது உடஞ்சு போச்சு. அழகப்பா செட்டியார் சொன்னார், இவ்வளவு உடல் நலிவை வைத்துக் கொண்டு உரையாற்ற வந்திருக்கிறீர்கள், எனக்கு மிகுந்த கவலையாக இருக்கிறது, உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். என்னுடைய விருந்தினர் விடுதியில் ஒரு 10 நாள் தங்கி இருந்து நல்ல சேமமாகி போய் நலம் பெற்றதற்கு பிறகு நீங்கள் புறப்பட்டு போகலாம். என்னுடைய வேண்டுகோளை நீங்கள் நிராகரிக்க கூடாது, இங்கேயே நீங்கள் தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி அழகப்பா கல்லூரி விருந்தினர் விடுதியில் ஜீவாவை தங்க வைத்தார்கள். ஜீவா தங்கி இருக்கிறார். அப்போது காரைக்குடிக்கு வருகிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் குமாரசுவாமி ராஜா வருகிறார். ராஜா வந்து காரைக்குடிக்கு சேர்ந்ததற்கு பிறகு ஜீவா அழகப்பா கல்லூரி விருந்தினர் விடுதியில் தங்கியிருக்கிறார் என்ற செய்தி கேட்டு ஜீவாவை சந்திப்பதற்கு முதல்வர் செல்லுகிறார். முதல்வர் ஜீவாவை பார்த்து சொன்னார், ஏன் இப்படி சிரமப்படணும், நீ நானும் சேர்ந்து தானே இந்தியாவின் விடுதலைக்கு பேசணும், போராடினோம், இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்து விட்டது, எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்ளுகிற ஒரு ஜனநாயக பண்டிதர் பெருந்தன்மையுள்ள ஜவஹர்லால் நேரு தலைமை அமைச்சராக வந்து விட்டார், உனக்கு ஏன் இனி சிரமம், நான் முதலமைச்சராகிட்டேன், நேருவினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு எங்களோடு இருக்கக்கூடாதா, இந்த சங்கடம் உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டால, உன்ன மாதிரி நீ முதலமைச்சராகி விட்டாய், உன்னை ஒத்தவர்கள் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறார்கள், ஆனால் காலத்தால் காயத்தால் சபிக்கப்பட்டவர்களுக்காக பேசுவதற்கு நான் மட்டும்தானே இருக்கிறேன், ஆகவே அந்த இடத்திற்கு நான் வரவில்லை, இந்த இடம்தான் இப்போது உகந்த இடம் என்று அவரை வருக என்று அழைத்த பொழுது கூட இவர்களுக்காக பேசுவதற்கு யாரும் இல்லை, அதனால் நான் இங்கேயே இருக்கிறேன் என்று ஜீவா முதல்வருக்கு அன்றைக்கு பதில் சொன்னார். அதனால இதை பேசுவதற்கு ஒரு திருக்கூட்டம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், விளைகிறேன். அவர்களில் யார் அதை செய்வதென்றால் அதை செய்வதற்கு நானே சித்தமாக இருக்கிறேன் என்று கருதித்தான் ஆதி மூலம் அழைத்தவுடனே நான் இங்கே வந்து நிற்கிறேன். அரங்கத்திற்கு வந்து பார்க்கிறேன், பதிப்பு செம்மல் ஐயா மெய்யப்பனார் அரங்கம் என்ற அரங்கத்திற்கு பெயர். சிலப்பதிகாரத்தை 10 நாள் பேசினேன். திருமுதுகுன்றம் தமிழ் மன்றத்தில் சுந்தரருக்கு பொற்காசு வழங்கிய மண்ணில் மணிமுத்தாறு நதிக்கரையில்
சிலப்பதிகாரத்தை 10 நாள் பேசினேன். 10 நாள் பேசி முடித்த அன்று பதிப்பிச்செம்மல் மெய்யப்பனார் வருகை தந்து எனக்கு தமிழ் சித்தர் என்று ஒரு விருது தந்தார்கள். அந்த விருதை நான் என்றைக்கும் போட்டுக் கொண்டதில்லை. இதுவரைக்கும் நான் தகவல் கூட யாருக்கும் சொன்னதில்லை. அன்றைக்கு எனக்கு விருது தந்த தமிழ்ச்செம்மல் பதிப்புச்செம்மல் மெய்யப்பனார் அரங்கத்தில் இன்றைக்கு சேக்கிழார் விழாவில் உரையாற்றுவதற்கு வந்திருக்கிறேன். தெய்வ சேக்கிழார் கொண்டாடப்பட வேண்டிய புலவர்களில் உச்சம்தான். அவர் தொண்டு பற்றி பேசினார், பக்தி பற்றி பேசினார், இன்னும் தமிழ் பண்பாட்டினுடைய அடையாளங்கள் எல்லையாம் வரிசைப்படுத்தி சொன்னார். தமிழர்களினுடைய வீரம், தமிழர்களினுடைய ஈரம் எல்லாவற்றையும் தன்னுடைய காப்பியத்தில் பதிவு செய்தார். மிகப்பெரிய திருநீலகண்ட கொயவனாருடைய கதையை பேராசிரியர் நடராஜ குருக்கள் இங்கே பந்தி வைத்தார்கள். ஆனால் கல்லெல்லாம் சிலை செய்த பல்லவன் சாம்ராஜ்யத்திற்கு ஈடில்லா வெற்றி, இமாலய வெற்றி வாங்கி தந்து வரலாறு படைப்பதற்கு அன்றைக்கு வாளெடுத்து போரிட்ட மகத்தான வீரன் தளபதி, அவன் பெயர் பரஞ்சோதி. பரஞ்சோதியினுடைய வீரமும் தீரமும் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் பெரிய புராணத்தை படிப்பதை தவிர வேறு நமக்கு நூல்கள் இல்லை. அவன் பெரிய சிவத்தொண்டனாக இருந்தான். சிந்தை முழுவதும் சிவனையே சிந்தித்து வாழ்ந்தான். அதனால் தான் அவனுக்கு வெற்றி கிடைத்தது என்று சொல்லித்தான் அன்னைக்கு பல்லவ மன்னன் நரசிம்மவர்ம பல்லவன் சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசியை வாதாபிக்கரையில் தோற்கடித்து வரலாறு படைத்த இந்த வெற்றிக்கு தலைமை தாங்கிய பரஞ்சோதியை சிவத்துண்டும் சிவ சிந்தனையும் உள்ள ஒன்றை இந்த போருக்கு பயன்படுத்தியதன் மூலம் நான் தவறு செய்திருக்கிறேன், உங்கள் சிவத்துண்டு தொடரட்டும் என்று பொன்னும் மணியும் பொருளும் கொடுத்து அன்றைக்கு அந்த பரஞ்சோதியை வழியனுப்பி வைத்தார். அதற்கு பிறகுதான் பரஞ்சோதி சிறு தொண்டராகிறார். ஆகவே தமிழ் இலக்கிய வரலாற்றில், தமிழ் பண்பாட்டு வரலாற்றில் தமிழர்களினுடைய அடையாளங்களையும் வீரதீர செயல்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பெரிய புராணத்தை தவிர இன்னொரு காப்பியம் இருப்பதாக நான் கருதவில்லை. ஏனென்றால் இது கதை போக்கில் சொல்லுவது மட்டுமல்ல. தமிழர்கள் எப்படியெல்லாம் விருந்து படைத்தார்கள், மூசா அவர்கள் இங்கே கோடிட்டு காட்டினார்கள். எப்படி விருந்து? இளையான்குடி மாரநாயனார்னு ஒரு அடியார், இன்னைக்கு அது இளையான்குடின்னு இருக்கு, பாண்டிய நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம். நடுநிசி நள்ளிரவு இளையான்குடி மாரநாயனார் சிவத்தொண்டர்கள் வந்தால் அவர்களுக்கு தலைவாழை இலை போட்டு அவர்கள் காலை கழுவி பூஜை செய்து அவர்களுக்கு திருவமுதை செய்வதை பாக்கியமாக கருதுகிறவர். கொடுத்து கொடுத்து கொண்டே இருந்தார், அன்னம் பாலித்துக் கொண்டே இருந்தார். வறுமை அவருடைய வாசலுக்கு வந்து தட்டுகிறது. சோறு கொடுப்பதற்கு வசதியற்ற நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார். இளையான்குடி மாரநாயனார். அடர்ந்த மழை தொடர்ந்து பெய்கிறது, விண்ணை குடைந்து காற்று வீசுகிறது. அந்த மழை சத்தத்தில் நள்ளிரவு பொழுதில் ஒரு சிவனடியார் வந்து கதவு தட்டுகிறார். வயிறு பசிக்கிறது என்கிறார். வாருங்கள் என்று வரவேற்று உட்கார வைத்து விட்டு அன்னம் போடுவதற்கு வீட்டில் அரிசி இல்லை, என்ன செய்வதென்று மனைவளிடத்தில் கேட்கிற பொழுது மனையாட்டி சொல்லுகிறாள், விதை நெல்ல விதைச்சிருக்கோம் இல்ல, நீங்க வயலில போய் அந்த விதை நெல்லை எடுத்துக்கொண்டு வாருங்கள், நான் சோறு சமைத்து தருகிறேன் என்று அடர்ந்த மழையில் நடுநிசையில் வயலில் விதைத்த நெல்லை கொண்டு வந்து சமைப்பதற்கு முன் வருகிறார். அடுப்பறிப்பதற்கு விறகில்லை என்று சொன்ன பொழுது அந்த ஈரச் சூழலில் வீட்டினுடைய உத்தரத்தை பெயர்த்து அன்றைக்கு அமுது சமைத்தார்கள் என்றால் கர்ணனை வென்றவர்கள் எங்கள் கன்னி தமிழகத்தில் உண்டு என்று மூசா சொன்னதை இந்த தொண்டன் வழிமொழிகின்றேன். இதை சரியா சொல்லலையோ அப்படின்னு எனக்கு ஒரு ஏக்கம். 10 நாள் சிலப்பதிகாரம் பேசிடுறேன், முருகுமாரன் தப்பா நினைச்சிடப்படாது. இனி ஒரு 10 நாள் 10 பாட்டு பேசணும்னு நினைச்சிருக்கேன். ஒரு 8 நாள் 8 தொகை பேசணும்னு நினைச்சிருக்கேன். அகநானூருக்கு 5 நாள் ஒதுக்கலான்னு நினைச்சிருக்கேன். உடம்புல வல்லமையும் ஊர் சுற்றுவதற்கான தகுதியும் இருக்கிற காலத்துக்குள்ள தமிழ் இலக்கியம் அனைத்தையும் தொடர் சொற்பொழிவாக
பதிவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு தாகம் என்னை இயக்கி கொண்டிருக்கிறது. அதுல பெரிய புராணமும் ஒன்றுதான். எத்தனை வருஷமா நடத்திட்டு இருக்கிறார் ஆதி மூலம். இதை சுருக்கமா சொல்லலாமா? 63 நாயன்மார்கள் கதையை 63 நாள் பேசணும். ஐயா ஆள பழனியப்பன் சொன்னார் சம்பத்தி, நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி 30 நாள் கம்பனை பற்றி இதே சிதம்பரத்தில் பேசினேன்னார். அதனாலதான் மூப்பு வந்த பொழுதும் தளராமல் இருக்கிறீர்கள். 30 நாள் தமிழை பேசினீங்களே. அவர் சொன்னாரு சங்க இலக்கியத்தில் எங்கெல்லாம் வருது சிவபெருமானை பற்றி அப்படின்னு அவருடைய அறிவு முதிர்ச்சி, அவருடைய ஆராய்ச்சி திறனை அப்படியே அள்ளி கொட்டிட்டார். கரைமிடற்ற அண்ணலை பற்றி எந்த இடத்துல எல்லாம் செய்தி வருதுன்னு சொல்லி இங்க வரிசைப்படுத்தினார். ஐயோ இவ்வளவு பேசுறாரு, இவருக்கு ஆராய்ச்சி திறன் எப்படி இருக்குன்னு இருந்தேன். நான் ஏதாவது பேசுறதுக்கு ஒரு வரியாவது விடமாட்டாரான்னு பார்த்தவரை விட்டுட்டு தான் போனார். ஏன்னா சங்க இலக்கியத்துல பெரிய புராணம் கொண்டாடக்கூடிய சிவபெருமானை பற்றி ஒரு செய்தி எங்க வருதுன்னு சொன்னா, அதிகமான் என்கிற சக்கரவர்த்தி அன்னை தமிழுக்கு சேவை செய்த ஔவையை பாராட்டி அன்னைக்கு ஒரு நெல்லிக்கனி பரிசாக கொடுத்தான். அந்த நெல்லிக்கனியை வாங்கி கொண்டு ஔவை என்ன செய்தாள், அவரை பாராட்டுகிற பொழுது வலம்படு வாய்வாள் ஏந்தி ஒன்னார் களம்பட கடந்த கடல் தொடி தடக்கை நீல மணிமிடற்று ஒருவன் போல மன்னுக பெருமனிய என்று வாழ்த்தினாள். நீல மணிமிடற்று ஒருவன் என்று சிவனை கொண்டாடுகிறது எங்கள் சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்தை பற்றி பேசலாமே அப்படின்னு ஆதிமூலம் சொன்னார். நான் கல்லூரி மாணவனாக இருந்த பொழுதே சங்க இலக்கிய சொற்பொழிவுகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற ஔவை நடராஜனுடைய அப்பா துரைசாமி பிள்ளை, அவர் தொடர் சொற்பொழிவு நிகழ்த்தி இருக்கிறார். பேராசிரியர் வையாபுரி பிள்ளை நிகழ்த்தி இருக்கிறார். அன்னைக்கு ஒரு தமிழ் விழான்னு சொன்னா சங்க இலக்கியத்துக்கு ஒரு நாள் ஒதுக்கிடுவாங்க. இன்னைக்கு சங்க இலக்கியத்தை தமிழர்கள் என்ன செய்துட்டாங்க, மறந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் வந்ததற்கு பிறகுதான் சங்க இலக்கியம் மேலும் துலங்க ஆரம்பித்தது. திராவிட இயக்கம் தன் சிறகை விரித்து பயணத்தை தொடங்கியதற்கு பிறகுதான் சங்க இலக்கியத்தினுடைய மாண்பு தமிழ்நாட்டில் தெரிய ஆரம்பித்தது. இதுல அண்ணாவுக்கு பெரிய பங்குண்டு. இங்க பேசினாங்களே, மூசா கேட்டாரே கர்ணன் கொடைவள்ளல் கொடைவள்ளல்னு சொல்றாங்களே, அண்ணா கேட்டார் கர்ணன் கொடைவள்ளல்னு சொன்னா பாரிவள்ளலை எந்த பட்டியல சேர்ப்பீங்கன்னு கேட்டார். உனக்கு கொடைவள்ளல்னா கர்ணன் தான் தெரியுது, அவனை விட வள்ளலாக எங்கள் வள்ளல் இருந்தான் பாரி. உனக்கு வீரன் என்றால் உனக்கு அர்ஜுனன் தான் கண்ணுக்கு தெரிகிறது, அவனை விட ஒரு பெரிய வீரன் இருந்தான். நீலவானத்தில் சிரிக்கின்ற நட்சத்திரத்தை கூட வில்லால் வீழ்த்துகிற வல்லமை பெற்ற வல்வில் ஓரி இந்த மண்ணில் இருந்தான். உனக்கு கற்பென்றால் உனக்கு திரௌபதி தான் கண்ணுக்கு தெரிகிறது, ஆனால் கண்ணகி இருந்தாள் என்று பேசுவதற்கு திராவிட இயக்கம் ஒரு புதிய பயணத்தை இந்த மண்ணில் தொடங்கிற்று. அதன் தொடர்ச்சியாகத்தான் அந்த மரபு அறுந்து விடாமல் இருப்பதற்குத்தான் ஒரு திராவிட இயக்கத்தின் பிரச்சாரத்திற்கு தலைமை தாங்குகிறவன் என்ற உரிமையில் இன்றைக்கு சங்க இலக்கியத்தை பற்றி பேசுவதற்கு நான் ஒப்புக்கொண்டேன். சேக்கிழார் விழாவில் சங்க இலக்கியத்தை பேசுகிறோம் என்று சொன்னால் சங்க இலக்கியம் இல்லாமல் இலக்கியம் இல்லை. இன்றைக்கு இருக்கிற தமிழ் திரை இசை கவிஞர்கள் பெயர் சொல்ல விரும்பல, தமிழ் திரை இசை உலகில் விருதுகளால் தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற மிக அற்புதமான கவிஞர்கள், அவர்கள் பெற்ற விருதுகளுக்கு பின்னால் ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது என்றால் அவர்கள் எழுதிய எல்லா திரைப்பாடல்களும் சங்க இலக்கியத்தை திருடித்தான் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இலக்கிய திருட்டுன்னே ஒரு புத்தகம் எழுதலான்னு நினைக்கிறேன். நான் அவ்வளவு திருடி இருக்கான். அகநானூர்ல இருந்து கலித்தொகையில இருந்து திருடி இருக்கான். அது அப்படியே பெயர்த்து எழுதினார்கள். அவர்களுக்கு விருது கிடைத்தது, வாழ்த்துக்கள். ஆனால் எங்கள் இலக்கியத்திற்கு வேறாகவும் நீராகவும் ஆதாரமாக இருப்பது எங்களுக்கு சங்க இலக்கியம்தான். சாகா வரம்பெற்ற சங்க இலக்கியம்தான் தமிழர்களினுடைய அகத்தையும் புறத்தையும் நமக்கு படம் பிடித்து தந்தது.
தமிழனுக்கென்று ஒரு வீர வரலாறு உண்டு என்று சொன்னால் சங்க இலக்கியத்தை படித்தால் தான் அது தெரிய வரும். அன்றைக்கு வஞ்சனம் உரைக்கிற பொழுதும் வாழ்தூக்கி போராடுகிற பொழுதும் மன்னர்கள் அன்றைக்கு தமிழுக்கு கட்டுப்பட்டிருந்தார்கள். தகடூர் எறிந்த சேரமான் என்கிற மாமன்னன் அன்றைக்கு முரசு கட்டில்னு ஒரு கட்டில் இருக்கும், அதுல ஒரு முரசு இருக்கும். கற்பக்கிரகத்தில் இருக்கிற கடவுளுக்கு இருக்கிற மரியாதை சங்க காலத்தில் அந்த முரசுக்கு இருந்தது. முரசை நீராட்டுவார்கள், முரசுக்கு ஆடை உடுத்துவார்கள், முரசை போற்றுவார்கள், முரசுக்கு பல்வேறு விதமான மலர்களால் அர்ச்சனை செய்வார்கள். வீரத்திற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய முரசை ஒரு கட்டிலில் வைத்து கொண்டாடுகிற மரபு சங்க காலத்தில் இருந்தது. மோசிக்கீரன் என்று சொல்லக்கூடிய ஏழை தமிழ் புலவன் தகடூர் எறிந்த சேரமானுடைய அவைக்கு வருகிறான். களைத்து விட்டான், கண் அயர்வு அவனை வந்து கெஞ்சுகிறது, தூக்கம் வருகிறது. நித்திராதேவி அவனை அழைக்கிறாள். என்ன செய்வது என்று யோசிக்கிறான். முரசு நீராடுவதற்கு எடுத்து செல்லப்பட்டு விட்டது, முரசு எடுத்து செல்லப்பட்டு விட்டது, அதுல முரசு இருந்தது என்று கூட அவன் யோசிக்கவில்லை. தூக்கம் வந்தவுடனே அந்த முரசு இருக்கிற கட்டில போய் தமிழ் புலவன் மோசிக்கிறனார் தூங்கிவிட்டார். தூங்கினா என்ன செய்வாங்க? செய்தி கேள்விப்பட்டால் வாள் எடுத்து தூங்கியவன் எவனாக இருந்தாலும் அவன் தலையை துண்டிப்பார்கள். சேரமான் வருகிறான், தகடூர் எறிந்த இரும்பரை வருகிறான், மணிமுடி திரித்திருக்கிற மன்னன் அரண்மனைக்கு வருகிறான். முரசு கட்டிலில் முரசு இருக்க வேண்டிய இடத்தில் ஒருவன் படுத்து கிடக்கிற காட்சியை பார்க்கிறான். உரையில் இருந்த வாளை உருவுகிறான். அருகில் வந்து பார்க்கிறான், தமிழ் புலவர் ஒருவர் படுத்து கிடக்கிறார். ஆண்டவன் இருக்க வேண்டிய கற்பக்கிரகத்தில் ஆகாத ஒன்றிருந்தால் எவ்வளவு ஆத்திரம் வருமோ அவ்வளவு ஆத்திரம் வந்தது சேரமானுக்கு. ஆனால் படுத்திருப்பது தமிழ் புலவர் என்ற உடனே எல்லாவற்றையும் மறந்து வாளை கீழே போட்டுவிட்டு அந்த தகடூர் எறிந்த சேரமான் இரும்பரை கவரி எடுத்து அந்த தமிழ் புலவனுக்கு வீசுகிறான். வெட்டி ரெண்டு துண்டாக்க வேண்டிய ஒரு மனிதனை மணிமுடிதிருக்கக்கூடிய மாமன்னன் முடியாட்சி நிலவுகிற காலத்தில் கவரி எடுத்து வீசினான் என்றால் தமிழுக்கும் தமிழ் புலவர்களுக்கும் அந்த காலத்தில் அப்படி ஒரு மரியாதை இருந்தது என்பதற்கு அடையாளமாக இந்த காட்சியை திரும்ப திரும்ப சொல்லுவார்கள். அன்றைக்கு தமிழ் அரியாசனத்தில் இருந்த காலம். அதிகமானுக்கும் தொண்டைமானுக்கும் சண்டை என்றால் சமாதானம் செய்து வைப்பதற்கு அவ்வை கிளம்பி வருகிறாள். நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் சண்டை என்றால் இருவீர் வேரல் இயற்கை என்று ஒரு வீர் தோற்பினும் தோற்பதும் குடியே என்று சொல்லி அவர்களை சமாதானம் செய்து வைப்பதற்கு ஒரு புலவர் வருகிறார், கோவர்கலார் வருகிறார். தமிழுக்கும் தமிழ் புலவர்களுக்கும் அரியாசனத்தில் இருந்த மன்னர்கள் அன்றைக்கு கட்டுப்பட்ட காலம். அவர்கள் கண்ணசவை புரிந்து கொண்டு மன்னர்கள் கடமையாற்றிய காலம் அந்த காலம். ஏன் சங்க இலக்கியத்தை பேச வேண்டும்? வானம் முழுவதும் யுத்த மேகங்கள், என் மண்ணெல்லாம் மலடாகிவிட்டது. மனித மனங்களுக்கெல்லாம் இப்பொழுது மகரந்த சேர்க்கை தேவைப்படுகிறது. போக பலூனுக்குள் புகுந்து கொண்ட காற்றாக எல்லாவற்றையும் அனுபவிக்கிற வெறியில் எல்லோரும் தன்னை இழந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எதற்காக ஓடுகிறார்கள்? நீ ஓடி எதை தேடப் போகிறாய்? உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது? நீ என்னதான் தேடிக்கொண்டாலும், நீ என்னதான் சூடிக்கொண்டாலும், நீ என்னதான் சாப்பிட முடியும்? 9 நாளி உடுப்பவை 2 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வழிகாட்டியது எங்கள் சங்க இலக்கியம். மணிமுடி திரித்திருக்கிற மாமன்னனே, உன்னிடத்தில் தேர்ப்படை இருக்கிறது, உன்னிடத்தில் காலாட்படை இருக்கிறது, உன்னிடத்தில் குதிரைப்படை இருக்கிறது, உன்னிடத்தில் யானைப்படை இருக்கிறது. எத்தனை படைகள் உன் வசம் இருந்தாலும், எத்தனை பெரிய பகையை பந்தாடுவதற்கான வாழ்வரியும் தோல்வரியும் உனக்கு இருந்தாலும்,
எத்தனை படைகள் இருப்பது என்பது உனக்கு பெருமை அல்ல, உன்னிடத்தில் அறம் இருக்கிறதா என்பதுதான் உனக்கு பெருமை. அறநெறி முதற்றே அரசின் குற்றம் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னது எங்கள் சங்க இலக்கியம். என் பெருமைக்குரிய தமிழர்களே, வானத்தில் யுத்த மேகம், காசா மலையில் குண்டுகள் விழுந்து கொண்டிருக்கின்றன, பலஸ்தீனியர்கள் பந்தாடப்படுகிறார்கள். நாகரிகம் நடவு செய்த மண்ணில் ஒரு அநாகரிகமான போர் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய பெருமக்கள் நோன்பு நோற்கக்கூடிய நோன்பு காலத்தில் கூட அந்த போரை நிறுத்துவதற்கு இதயத்தை கீழே இறக்கி வைத்திருக்கிற இஸ்ரேல் முன்வரவில்லை. பழிக்கு பழி, பதிலுக்கு பதில் என்று எல்லா நாடுகளும் பகைகைக்கு உண்பதற்கு உணவும் உடுத்துவதற்கு உடையும் ஒரு சேமநல சர்க்கார், ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட் மக்களுக்கு வழங்குவதற்கு பதிலாக ஆயுதங்களை வாங்குவதற்கு நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தை அள்ளிக்கொட்ட வேண்டிய அளவுக்கு எல்லா நாட்டினுடைய நிலைமையும், என் தாய் நாடு உட்பட நிலைமை மோசமாகிவிட்டது. எதற்காக இந்த போர்? எதற்காக இந்த சண்டை? உனக்கு அதனால் என்ன கிடைக்கிறது? சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் கருவூரை முற்றுகையிடுகிறான். கருவூர் எல்லையில் நிலம் கிழித்து ஆறு ஒன்று சலசலத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆற்றின் கரையில் காவல் மரங்கள் வரிசையாக நிற்கின்றன. காவல் மரங்களின் ஊடே ஆற்று மணலில் வந்து உட்கார்ந்து எங்கள் தமிழ் பெண்கள் எல்லாம் ஆற்று மணலில் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காவல் மரத்தை கருவூர் எல்லையில் முற்றுகையிட்டிருக்கின்ற சோழன் குளமுற்று துஞ்சிய கிள்ளிவளவன் வெட்டி சாய்க்கிறான். எதற்கென்றால் போருக்கு போவதற்கு. உன்னுடைய எல்லையில் இருக்கின்ற காவல் மரங்களை வெட்டுகிறேன், நீ போருக்கு வா. ஆண்மகனாக இருந்தால் வா, அரிமாவாக இருந்தால் வா, சண்டைக்கு தயார் என்றால் வா. என்றைக்கு அவன் சண்டைக்கு சல்லடம் கட்டுகிறான். ஆனால் கருவூர் மன்னன் அமைதியாக இருக்கிறான். இதை ஒரு தமிழ் புலவன் பார்க்கிறான். பார்த்துவிட்டு சொன்னான், சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவனை பார்த்து சொன்னான், நீ சண்டைக்கு தீ மூட்டுகிறாய், நீ காவல் மரத்தை வெட்டுகிறாய். நீ அந்த காவல் மரத்தை வெட்டுகிற ஓசை கருவூர் மன்னன் காதுகளில் விழுந்து கொண்டே இருக்கின்றன. இந்த ஓசை கேட்டதற்கு பிறகும் கருவூர் மன்னன் அமைதியின் மடியில் இருக்கிறான், ஆத்திரத்திற்கு ஆளாகாமல் இருக்கிறான். ஆனால் நீ திரும்ப திரும்ப போருக்கு தயாராகி காவல் மரத்தை நீ வெட்டி கொண்ட இருக்கிறாய் என்றால் நாணத்தகுந்தவன் நீ, நாகரிகமற்றவன் நீ என்று ஒரு மன்னனை பார்த்து பேசுகிற துணிச்சல் அன்றைக்கு ஒரு தமிழ் புலவனுக்கு இருந்தது. இதுதான் சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்தில் ஒரு குறையா சொல்லுவாங்க விமர்சகர்கள், அதுக்கெல்லாம் நேரம் இல்லை எனக்கு. என்ன குறை சொல்வார்கள் என்றால், சங்க இலக்கியம் மன்னனை குறித்து புலவர்கள் பாடியது, இன்னார் இன்னாரை பாடியதுன்னு வரும். அதுக்கு ஒரு திணை, அதற்கு ஒரு துறைன்னு சொல்லி வகுப்பெடுப்பாங்க பேராசிரியர் பெருமக்கள். எல்லா புலவனும் மன்னர்களை பாடியிருக்கான், கொஞ்சம் எல்லை தாண்டி கூட புகழ்ந்திருக்கான், பாடி பரிசில் பெற்றிருக்கிறான். பாடி பரிசில் பெறுவதே வாழ்க்கையாக கொண்டிருக்கிற புலவர்கள் கூட சங்க இலக்கியத்தில் வருகிறார்கள். ஆனால் அதில் ஒரு புலவன் அத்தி பூத்ததை போல, ஆடிப்பிறை போல, ஆயிரத்தில் ஒருவன் போல ஒரு புலவன் மன்னனை பாடவில்லை, மகுடம் தரித்திருக்கிற சக்கரவர்த்தியை கொண்டாடவில்லை. அவன் வாழ்க்கையின் உண்மையான அறத்தை பதிவு செய்தான். அவன் பெயர்தான் கணியன் பூங்குன்றன். இன்னைக்கு அந்த ஊர் மகிபாலன்பட்டின்னு பெயர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியராக கோலோச்சிய பண்டிதமணி கதிரேச செட்டியார் பிறந்த பூமி அந்த மகிபாலன்பட்டி. அந்த மகிபாலன்பட்டியில் பிறந்த
புலவர் கணியன் பூங்குன்றன் சமரசத்திற்கு இடம் கொடுக்காத இந்த சபிக்கப்பட்ட சமூகத்தை பார்த்து, போருக்காக ஆயுதங்களை கூர்திட்டுகிற இந்த மண்ணில் இருக்கிற மலடாகி போன மனிதர்களை பார்த்து, ஆதாயம் தேடுகின்ற ஆதாய சூதாடிகளை பார்த்து, பட்ட பகலில் அறத்தை பட்டா போட்டு கொடுப்பதற்கு முனைகின்ற பாவிகளை பார்த்து, எதை பற்றியும் கவலைப்படாமல் கொண்டதே காட்சி கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று திரிகின்ற நாகரிக மோகிகளை பார்த்து, நலமெல்லாம் இல்ல இழந்திருக்கின்ற நாகரிகத்தின் மீதியில் உலவுகிறோம் என்கிற பெயரால் அநாகரிகத்தின் மடியில் துயிலுகின்ற அயோக்கியர்களை பார்த்து, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் மன்னர்களை பற்றி பாடாமல் இந்த மனித சமூகத்திற்கு நல்ல செய்தி சொல்ல வேண்டும் என்று ஒரு பாட்டு பாடினான் கணியன் பூங்குன்றன். இன்றைக்கு நாம் நாகரிகத்தின் வீதியில் இருக்கிறோமா? விதவிதமான ஆடைகளை கட்டிக்கொள்கிறோம். ஆடி தள்ளுபடி என்கிற பெயரால் மிகப்பெரிய துகில் மாளிகைகள் விண்ணை வியக்கக்கூடிய அளவிற்கு விளம்பரம் செய்து எல்லோரையும் இன்றைக்கு ஈர்க்கிறார்கள். நான் கேட்கிறேன், நீ விதவிதமான ஆடைகளை உடுத்துகிறாய், ஆனால் நாகரிகம் உனக்கு இருக்கிறதா? அன்றைக்கு மலையின் உச்சியில் இருந்தான், காட்டுவாசியாக இருந்தான், அவன் ஆடையே உடுத்தவில்லை, ஆனால் அவன் நாகரிகமாக இருந்தான். ஆடை உடுத்தாத காலத்தில் அவன் நாகரிகமாக இருந்தான். நீ விதவிதமாக ஆடைகளை உடுத்துகிறாய், ஆனால் நீ காட்டு பிராண்டியாக இருக்கிறாய். அன்றைக்கு அவன் சுதந்திரமாக இருந்தான். அவனுக்கு சுதந்திரத்தை பற்றி யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அவன் சுதந்திரமாக இருந்தான். காட்டில் இருந்தாலும் நாம் நாட்டில் இருக்கிறோம். நாம் சுதந்திரமாக இருக்கிறோமா? இல்லை. வண்ண வண்ண பலூன்களுக்குள் அடைக்கப்பட்ட காற்றாக நாம் இன்றைக்கு இருக்கிறோம். அன்றைக்கு இயற்கை தாயின் மார்பில் பால் குடித்து வளர்ந்தான் தமிழன். இன்றைக்கு இயற்கை தாயின் மார்பகத்தை சூறையாடக்கூடியவனாக இருக்கிறான் தமிழன். ஆகவே மலை காட்டுவாசியாக இருந்த பொழுது அவனிடத்தில் நாகரிகம் இருந்தது. நாம் நாட்டுவாசியாக ஆனதற்கு பிறகு நாகரிகம் நம்மை விட்டு இன்றைக்கு நகர்ந்து போய்கொண்டிருக்கிறது. இதற்காகத்தான் அன்றைக்கு கணியன் பூங்குன்றன் ஒரு பாட்டு பாடினான். அதிமூலம் கேட்டார், தலைப்பை சொல்லிடலாமான்னு. ஏன்னா அவர் அழைப்புதல் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்படி ஒரு அழைப்புதல் தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடையாது. என் பேருக்கு பின்னாடி ஒரு 20 என்ன புகழ்ந்து, எனக்கு என்ன புகழ்ந்தாலே நான் கொஞ்சம் கூசி விடுவேன். என்ன புகழ்ந்து ஒரு 20 வார்த்தை போட்டிருப்பார். என் பேரை தலைப்பை விட்டுட்டார். என்னை புகழ்வதற்கு செலவழிப்பதற்கு இவ்வளவு வார்த்தை தேடுவார். தீட்சிதர் சொன்னது மாதிரி சங்க இலக்கியத்திலிருந்து சமகால கவிதை வரைக்கும் எடுத்து கையாண்ட ஒரு அழைப்பிதழையே ஒரு கவிதை புத்தகமாக தருகின்ற வல்லமை தமிழ்நாட்டில் ஆதி மூலத்தை தவிர வேற யாருக்கும் கிடையாது. இந்த அழைப்புதலுக்கு வேண்டியாவது வரணும்னு நினைச்சேன். நான் வந்துட்டேன். என் பெருமைக்குரியவர்களே, அவர் தலைப்பதில் நன்றும் தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு தலைப்பை சொல்லிடுங்களேன்னு சொன்னால தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு தலைப்பை நான் உடனே சொல்லிட்டேன் அலைபேசியிலேயே. இது கணியன் பூங்குன்றன் பாடிய ஒற்றை வரி. அவன் என்ன சொன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லாம் என் ஊரு தான், எல்லோரும் என்னுடைய சுற்றம்தான். இந்த மனப்பாங்கு மனித சமூகத்துக்கு வந்து விடுமானால் உலகத்தில் சண்டை சச்சரவு இருக்குமா? எல்லைகளால் தீராத பிரச்சனைகள் வந்து விடுமா? எல்லோரையும் நம்முடைய சுற்றமாக கருதி கொள்ளக்கூடிய மனோபாவம் நம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு மிச்சம் இருக்கிறதா? பகை பாராட்டுவதற்கு கத்திகளை கூர்தீட்டுகிற இந்த சமூகத்தில் இந்த மனோபாவத்தை மனத்தில் இருத்திக் கொள்வதற்கு நாம் யாராவது தயாராக இருக்கிறோமா? என் கண்ணுக்கு முன்னாலேயே மானிடம் நொண்டுவதை பார்க்கிறோமே,
அதனால் அவன் சொன்னா யாதும் ஊரே யாவரும் கேளிர்னா. நாகரிகத்தை நடவு செய்த எங்கள் தமிழ்நாட்டில் உலகத்தை ஒன்றாக பார்த்தவர்கள் நாங்கள். இந்த சேக்கிழார் கூட அவர் காவியம் பாடுவதற்கு எத்தனிக்கிற பொழுது சிவபெருமான் உலகலாம் என்றுதான் அடி எடுத்துக் கொடுக்கிறான். கம்பன் காவியத்தை தொடங்குகிற பொழுது கூட அவனும் உலகம் யாவையும் என்றுதான் தொடங்குகிறான். நக்கீரர் திருமுருகாற்றுப்படையை பாடத் தொடங்கும் பொழுது கூட உலகம் உவப்ப வலன் ஏர்வு திரிதரு என்றுதான் தொடங்குகிறான். எங்கள் வான்மறை தந்த வள்ளுவ பெருமகன் திருக்குறளை தொடங்கும் பொழுது கூட அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகென்று உலகத்தை தான் சொல்லுகிறான். உலகத்துக்கே வழிகாட்டியவர்கள் நாங்கள். உலகம் ஒரு நாள் எங்கள் தலையின் உச்சியில் இருந்த காலம். அந்த காலம் யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடல் எழுதியவன் அவன் ஊரை கூட பதிவு செய்யவில்லை. எல்லாருக்கும் ஊர் மேல ஒரு பாஷம் இருக்கும். சோழவள நாட்டுக்காரி மங்கையர்க்கரசி கூன்பாண்டியன் மனைவி மதுரைக்கு வருகிறார் ஞானசம்பந்த பெருமான். வந்தவர் மங்கையர்க்கரசியை பாராட்டணும்னு நினைக்கிறார். சிவமும் தமிழும் தலைப்பதற்கு அன்றைக்கு கூன்பாண்டியனுக்கு வழிகாட்டிய மங்கையர்க்கரசியை கொண்டாடணும்னு நினைக்கிற பொழுது ஞானசம்பந்த பெருமானுக்கே மண்ணின் மீது பாசம் வந்து விடுகிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? வளவர்கோன் பாவை அப்படின்னு சொல்லிடுறார். எங்க சோழவள நாட்டுக்காரி அப்படின்னு சொந்தம் கொண்டாடுவதில் ஞானசம்பந்த பெருமானுக்கு கூட ஒரு பூரிப்பு கிடைத்து விடுகிறது. ஆனால் இதை தாண்டி சங்க காலத்தில் தமிழன் சிந்தித்தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர். அது சில பேர் பொருள் புரியாம யாவரும் கேளீர் அப்படின்ட்டான். ஒரு பள்ளிக்கூடத்திலேயே எழுதி போட்டிருக்கான், யாவரும் கேளீர் அப்படின்னு எழுதி போட்டிருக்கான். இது தப்பு, தவறு. கேளீர்னு தான் வரும். கேளீர்னா சுற்றம். அது இதை யாரும் இங்க ஒரு பொருட்டா எடுத்துக்கிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த தவறை திருத்துவதற்கு இன்னும் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற தலைமை ஆசிரியர் முன்வரல. அப்படி இருக்கக்கூடாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ன தமிழ்ல எல்லா சொல்லும் பொருள் குறித்தது. இருக்கிற மொழிகளிலேயே எல்லா சொல்லுக்கும் பொருள் உள்ள மொழி உலகத்தில் தமிழ் மொழி மட்டும்தான். அதனால நீ அதை சிதைப்பதற்கெல்லாம் உனக்கு அதிகாரம் கிடையாது. நீ அப்படித்தான் சொல்லணும். தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிருக்குயிராய் தழைத்தது எதுன்னு பாடுகிறார் தாய்மானவர். தமிழாசிரியர் ஒருத்தன் சொல்லிக் கொடுக்கிறான், தங்கும்படிக்கு சிகிச்சை வைத்துன்னு சொல்லிக் கொடுக்கிறான். இது சிகிச்சை யாருக்கு தேவை? தமிழாசிரியருக்குத்தான் தேவையை தவிர தமிழுக்கா சிகிச்சை தேவை? இதை சொல்லிக் கொடுக்கிறதுல தான் இருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளீர். உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆண்ட அந்த பெருமிதத்தின் அடையாளமாக இந்த பாட்டு பிறந்தது. அவன் தான் சொன்னா, தீரும் நன்றும் பிறர் தரவாரா. நன்மைக்கும் தீமைக்கும் யார் காரணம்? ஆதிமூலம் தேதி கேட்டுட்டார். ஆகஸ்ட் 3 குறிச்சு வச்சு கொடுங்கட்டார். சரின்ட்ட. ஆகஸ்ட் 2ஆம் தேதி சென்னையிலேயோ காட்டுமன்னார்குடியிலேயோ குறைந்தபட்சம் திருச்சியிலேயாவது ஒரு கூட்டம் இருந்து அதுக்கு அடுத்த நாள் சிதம்பரம் வர்றதுன்னா என்னுடைய பயணத்திற்கு ஏதுவா இருக்கும். நான் அவர் சொன்ன உடனே சரின்ட்டேன். நாளேட்டில் குறிச்சு வச்சுட்டேன். அவர் அழைப்புதல் அச்சடிச்சிட்டார். நான் நாகர்கோவில் இருந்து என் ஊர்ல இருந்து கிளம்பி அங்கிருந்து வரணும். எப்படி வர்றது? நன்றும் தீதும் பிறர் தர வரா. ஏன் தேதி கொடுக்கணும்? யோசிச்சிருக்க வேண்டாமா? இப்ப காலையில ஏர் இந்தியா விமானத்தை பிடிச்சு சென்னைக்கு வந்து சென்னைக்கு காரை கொண்டு வர சொல்லி இப்படி வர வேண்டியது இருக்கு. இந்த பயணம் எனக்கு கஷ்டமா தெரியல. விமானத்துக்கான கட்டணம் ஆதிமூலம் தருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இந்த நிமிடம் வரைக்கும் இல்லை. ஆனாலும் நன்றும் தீதும் பிறர் தர வாரா.
நன்மையானாலும் தீமையானாலும் அது பிறரால் வராது. எல்லா நன்மைக்கும் தீமைக்கும் ஒவ்வொரு வகையிலும் நாம் தான் காரணமாக இருப்போம். கல்லீரல் கெட்டு போச்சு, குடிச்சுன்னா அதுக்கு யார் காரணம்? அரசு காரணமா? சிகரெட்டு குடிச்சு நுரையீரல் கெட்டு போச்சு, அரசு காரணமா? நான் கேட்கிற, உனக்கு தெளிவு என்ன ஆச்சு? ஒரு பற்றற்ற வாழ்க்கை வாழ்வதற்கான மனசு நமக்கு வரலையே. எல்லாம் துறந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் கூட துறக்க தயார் இல்லையே. யாரையும் பெயர் சுட்டி நான் இந்த மேடையை அழுக்காக்கி கொள்ள விரும்பவில்லை. மறைந்து போனதற்கு பிறகு ஒரு ஆசிரமத்தில் இருந்து தங்கம் தங்கமாக எடுத்துக்கொண்டு போகிறார்களே. ஓடும் செம்பொன்னும் ஒப்பவே நோக்குவார் என்று சொன்ன நாட்டில் ஆசிரமத்துக்குள்ளேயே தங்க கட்டிகளை எல்லாம் பதுக்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு பற்றற்ற வாழ்க்கை வாழ முடியலையே. நன்மையும் தீமையும் எதனால் வருகிறது? உன்னால் தானே வருகிறது. திபத்தில் என்ன செய்வான்? ரெங்கோலி மாதிரி ஒரு அழகான ஓவியம் உயிரை கொடுத்து வரைவான். உயிரை கொடுத்து வரைந்த ஓவியத்தை ஒரு நாள் இரு நாள் அல்ல, ஒரு திங்கள் தாண்டி இரவை பகலாக்கி பகலை இரவாக்கி பாடுபட்டு வரைந்த ஓவியத்தை ஒரே நாளில் அந்த அழகான ஓவியத்தை ஆத்துல கொண்டு போட்டுருவாங்க. எதற்கென்றால் உயிர் கொடுத்து ஒரு திங்கள் பாடுபட்டு வரைந்த ஓவியத்தை திபெத்து மக்கள் ஒரு நாள் ஒரு சூரியோதயத்தில் ஆற்றில் கொண்டு போட்டு விடுகிறார்கள் என்றால், ஒரு பற்றற்ற மனநிலைக்கு அவர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கு அந்த விழாவை திபெத்தில் இன்றைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தாய்லாந்துன்னு ஒரு நாடு. இப்ப எவனாவது கொஞ்சம் ஒரு மாதிரி பணம் வந்துட்டுன்னா தாய்லாந்துக்கு போயிடுவான். எங்கடா போறேன்னா தாய்லாந்துக்கு போறேன். கண்ணதாசனே பாட்டு எழுதி வச்சிருக்கான், தாய்லாந்து கிளிகள்னே ஒரு பாட்டு எழுதியிருக்கான். தாய்லாந்துக்கு போய் தாய்களை பார்த்துட்டு வந்துடுவான். தாய்லாந்தில் ஒரு புத்தர் சிலைக்கு ஆபத்து, அதை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பகை பாராட்டுகிறவர்கள் சிந்திக்கிறார்கள். மண் உருவம் அது, புத்தனுடைய சிலை. மண்ணால் செய்யப்பட்ட களிமண்ணால் செய்யப்பட்ட அந்த புத்தனுடைய சிலையை அபகரித்து கொண்டு போவதற்கு பகை பாராட்டுகிறவர்கள் படையெடுத்து வருகிற பொழுது, அந்த களிமண்ணால் செய்த புத்த பகவானை காப்பாற்ற வேண்டும் என்று கருதுகிற புத்த பகவானுடைய பக்தர்கள் அதை எப்படியாவது காப்பாற்றி தர வேண்டும் என்று அந்த 2 களிக்கோல் வைத்து அதுல புத்தரை வச்சு ஒரு 10 புத்தன் மீது வெறி கொண்ட புத்த பிட்சுகள் அதை தூக்கிட்டு ஓடுறான். எதிரிகள் அந்த களிமண்ணால் செய்த புத்தனுடைய சிலையை எடுத்திருப்படாதுன்னு. ஆனால் இவர்கள் எடுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள். விண்ணை குடைந்து குடைந்து கூ கூ என்று காற்று வீசுகிறது, கொட்டி முழக்குகிறது வானம், வெட்டி முறிக்கிறது மின்னல், சட்டச்சடார் என்று மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது. ஐயோ மழை வந்துட்டு, களிமண்ணால் செய்த புத்தர் சிலைக்கு ஆபத்து வந்து விட்டதே என்று அதை தூக்கி சுமக்கிறவர்கள் துக்கத்தின் மடியில் விழுகிறார்கள். ஒருவன் ஓலை எடுத்துட்டு வர்றான், ஒருவன் மரக்கிளையை ஒடிச்சிட்டு வர்றான், ஒருவன் தான் உடுத்தி இருக்கிற துணியை எடுத்து போர்த்தி பார்க்கிறான். எப்படியாவது களிமண்ணால் செய்த புத்தனுடைய சிலை கொட்டுகிற மழையில் கரைந்து விடக்கூடாது என்கிற கவலையில அதை காப்பாற்றுவதற்கு அதை தூக்கி சுமந்த புத்தனுடைய பக்தர்கள் எத்தனையோ முயற்சித்தும் அந்த புத்தனுடைய சிலையை காப்பாற்ற முடியல. ஏன்னா மழை பெய்து அந்த மழையை தடுக்கின்ற இயற்கை எதிர்கொள்ளுகிற வல்லமை அவர்கள் இழந்துவிட்டு எல்லா மழையும் அந்த களிமண்ணால் செய்த புத்தன் சிலையில் விழுந்ததற்கு பிறகு களிமண் எல்லாம் கரைந்து காணாமல் போய் தங்கத்தாலான புத்த விக்கிரகம் அப்பொழுது கண்ணுக்குள் தெரிந்தது. அது தங்கத்தால் செய்யப்பட்ட புத்தர் சிலை. எதிரிகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு காலத்தில் அதன் மீது களிமண் பூசி இருக்கிறார்கள். மழை பொழிந்தவுடனே களிமண் கரைந்து விட்டது. நமக்கு மேலே நிறைய களிமண் இருக்கிறது, ஆனால் நமக்குள்ளே புத்தன் இருக்கிறான். நமக்குள்ளே இருக்கிற புத்தன் தெரிய வேண்டுமென்றால் சங்கீதைக்கத்தை படித்தால் ஞானம் கிடைத்துவிடும். உனக்குள்ளே ஒரு புத்தன் இருக்கிறான், நன்றும் தீதும் பிறர் தருவாரா
எல்லாவற்றுக்கும் நீதான் காரணம் என்று திட்டவட்டமாக சொல்லுகிறது எங்கள் சங்க இலக்கியம். போட்டது கிடைக்கும், உழைச்சதுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். என்னுடைய வாழ்க்கையில கூட ஒரு திருப்பம் வந்துச்சு. நான் ஒரு 18 ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தில் சலனம் இல்லாமல் கடமையாற்றியவன். இன்னொரு இயக்கத்துக்கு நான் மடை மாறுகிற நிலைமை வருகிறது. நான் எனக்கு உழைச்சது உழைப்புக்கு ஒன்றும் கிடைக்கலையேன்னு ஒரு கவலை எனக்குள்ள இருந்தது. என்னுடைய பத்திரிகை நிருபர் கேட்டார், எனக்கு ஒரு கார் கிடைத்தது, எனக்கு ஒரு கௌரவமான பதவி கிடைச்சது, என்ன நினைக்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்டார். ஒன்றும் இல்லை, சுந்தரர் மணிமுத்தாரில் போட்டதை திருவாரூரில் போய் எடுத்தாரு, அது மாதிரி அங்கே உழைச்சதுக்கு இங்கே வந்து எனக்கு பரிசு கிடைச்சிருக்குன்னு நான் பதில் சொன்னேன். உழைப்பதற்கான வெகுமதி, பட்ட பாட்டிற்கான பரிசு, நன்மையோ தீதையோ நீ எதை விளைத்திருக்கிறாயோ அதை அறுவடை செய்வதற்கான பாக்கியம் நமக்கு கிடைக்கதான் செய்யும். அதுக்காக பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லலாம், நன்மைக்காக ஒரு பொய்யை நீ தப்பி தவறி சொல்லிடலாம். ஒரு பொட்டானிக்கல் கார்டனை பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பேராசிரியர் அனுமதி வாங்கிட்டு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் மலையின் உச்சிக்கு பயணம் செய்கிறார்கள். அவர்கள் போறது பொட்டானிக்கல் கார்டனை பார்க்கறதுக்கு அல்ல. அவர்கள் மலையின் உச்சியில், குளிர் தூங்கும் மலையின் உச்சியில் ஒரு சுகவாச ஸ்தலத்தை நோக்கி 4 மாணவர்கள் பயணம் செய்கிறார்கள். மலையின் உச்சிக்கு போயிட்டாங்க. அந்த இதமான குளிரும் அந்த கதகதப்பான சூழலும், அங்கே அவர்களுக்கு கிடைத்த உணவும், அவர்களுக்கு அங்கே கிடைத்த பானங்களும் அவர்களை மகிழ்ச்சியின் உச்சியில் கொண்டு வந்து தள்ளிற்று. 4 நாள் பொறுத்து தேர்வுக்கு வரணும், எக்ஸாம் எழுத வரணும். ஆனா தேர்வுக்கு அவங்களுக்கு வர்றதுக்கு மனசு இல்லை. என்னதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிடலாம், சமாளிச்சுக்கிடலான்னு 5வது நாளும் இருந்து அனுபவித்து விட்டு 6வது நாள் வந்தார்கள். வந்து பேராசிரியரிடத்தில் சொன்னார்கள், தவறு நடந்து விட்டது, வழியில சாலையெல்லாம் கும்மிரிட்டு சாலைகள் துண்டிக்கப்பட்டு விட்டது, மாற்று வழியில கார் எடுத்துட்டு வந்தோம், கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதனாலதான் உரிய நேரத்துக்கு வந்து சேர முடியல, அந்த எக்ஸாமையும் சேர்த்து இன்னைக்கு வச்சுக்கிடுங்க, அதையும் நாங்க இன்னைக்கே எழுதிடுறோம் அப்படின்னு சொன்னால அன்று வைக்கப்பட வேண்டிய தேர்வை அன்று காலையில் வைத்துவிட்டு பிற்பகல்ல அடுத்த தேர்வுக்கு மாணவர்களை தயாராக இருக்க சொல்லி 4 மாணவர்களுக்கும் தனியாக தேர்வறையில் வைக்கப்பட்டு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கப்பட்டது. கேள்வி என்னதுன்னா, பஞ்சரான டயர் எந்த டயர்னு. 4 பேரும் 4 காலில் இருக்கான். எப்படி எழுதுறது? பொய்ய சொல்லிட்டான். பஞ்சரானது எந்த டயர் என்று சொல் அப்படின்னு சொல்லி கேள்வி. மாணவன் எப்படி எழுதுவான்? நன்றும் தீதும் பிறர் தர வருமா? நீ பொய் சொல்லி இருக்கலாமா? கல்வி கற்பித்த தந்த குருநாதரிடத்துல பொய் சொல்லலாமா? பொய் சொல்லுவது இன்னைக்கு விளையாட்டு மாதிரி ஆகி போச்சு. பள்ளிக்கூடத்திலிருந்து மாணவன் திரும்ப வந்துட்டான். தாத்தா வர்றார், தாத்தா திண்ணையில உட்கார்ந்து இருக்கார், வெத்தில இடிச்சிட்டு இருக்கார். ஏம்பல வந்த, பள்ளிக்கூடத்தை விட்டு ஏம்பல வந்த, ஆசிரியர் செத்து போனார்ட்டான். வந்து விளையாடுறான். அதே ஆசிரியர் அந்த வீதி வழியாக மாலை வருகிறார். அந்த வயதான முதியவரை பார்க்கிறார். எங்க பையன் உங்க பேரன்? ஏன் நீ வகுப்புக்கு வரல? ஏன்னு கேட்ட. தாத்தா செத்துட்டாருன்னா அப்படின்னா. பொய் வந்த வாயும் புலை வந்த செய்கையும் என்றான் படினத்தார். பொய் வந்த வாயும் புலை வந்த செய்கையும் தானே. நீ ஏன் பொய் சொன்ன? 4 காலில் 4 பேர் உட்கார்ந்துருக்கான். எந்த டயர் பஞ்சர் ஆச்சுன்னு எழுத முடியுமா? கேட்டுக்கொள்ள முடியுமா? முடியாது. அதனால உனக்கு தீமை வருகிறது என்றாலும், நன்மை உனக்கு வெகுமதியாக வருகிறது என்றாலும், நீ சலனம் இல்லாமலும் கள்ளம் இல்லாமலும் நீ கடமையாற்றியதனுடைய பரிசாகத்தான் அது உனக்கு கிடைக்கும். முல்லான்னு சொல்லி சூஃபி கதையில் ஒரு ஞானியை பற்றி திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அவர் ஒரு இடத்துக்கு வந்தார்.
நிறைய பழம் இருக்கு. ஏதாவது ஒண்ணு வாங்கலான்னு நினைச்சார். எது விலை குறைவுன்னு பார்த்தார். விலை குறைவா இருந்த பழத்தை வாங்கிட்டு போனார். வாங்கிட்டு போய் வீட்டில் கொண்டு வச்சு அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கார். சாப்பிட்டு கண்ணு எரியுது, உடம்பெல்லாம் வேர்க்குது, ஐயகோன்னு கத்துறார். ஆனாலும் பழத்தை எடுத்து சாப்பிடுறார். ஏன் விலை குறைவா இருந்ததை வாங்கினார்? அது விலை குறைவு, மிளகாய் பழம் விலை குறைவு, அதனால வாங்கினார். சாப்பிடுறத நிறுத்துன்னு சொன்னான் அவருடைய நண்பன். சாப்பிட நிப்பாட்டிட. அது எப்படி நிப்பாட்ட முடியும்? நான் பழத்தையா சாப்பிடுறேன், என் பணத்தை சாப்பிடுறேன்னா. பழத்தை சாப்பிடாமல் பணத்தை சாப்பிட்ட முல்லா மாதிரி எல்லா வினைகளுக்கும் நாமேதான் காரணமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நன்மை செய்தால் நன்மை விளையும். ஒரு தொழிலாளி ஒரு ஒர்க் ஷாப், ஒரு பணிமனையில் பணியாற்ற வருகிறான். அவனுக்கு ஒரு வேலை கிடைத்து விடுகிறது. அவன் தன்னை மறந்து அதில் பணியாற்றி தன்னுடைய குடும்பத்தை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்று முயற்சி உள்ள ஒரு இளைஞன். மாலை மயங்கிய நேரத்தில் அவனுடைய முதலாளி வருகிறார். எனக்கு பசிக்கிறது, உணவு வாங்கி கொண்டு வா என்று ஒரு ஆட்டோவை கொடுத்து அவனிடத்தில் விடுகிறார். அவன் ஆட்டோவில் விரைகிறான். மழை கொட்டோ கொட்டென்று கொட்டுகிறது. சாலையோரத்தில் ஒரு முதியவர் குளிரில் நடுங்கியபடி நிற்கிறார். ஆட்டோவை அவர் அருகில் கொண்டு போய் நிறுத்துகிறான். என்ன ஆயிட்டுன்னு கேட்டான். நாங்க எல்லாரும் ஒரு பஸ்ஸில் வந்தோம், எல்லாரும் இறங்கி அவரவர் ஊருக்கு போய்விட்டார்கள். என் ஊருக்கு நான் போக முடியல, என் ஊருக்கு போக வேண்டிய பேர் வரல, அதனால இந்த குளிர்ல மழையில நனைஞ்சிட்டு நிக்கிறேன், வேற வழி இல்லை, எங்கேயாவது ஒரு சந்திப்பில் போய் நின்னுட்டா இன்னொரு வாகனத்தில் ஏறி நான் போயிட முடியும், உதவ முடியுமான்னு கேட்டால இந்த ஏழை தொழிலாளியாக இருக்கிற அந்த தம்பி அந்த ஆட்டோவில் அவரை ஏற்றிக்கொண்டு ஒரு முக்கியமான சாலை சந்திப்பில் கொண்டு அவரை விடுவதற்கு அவன் போறான். அந்த சாலை சந்திப்பில் விட்டுட்டு இவன் உணவு வாங்கிட்டு முதலாளிக்கு கொடுக்க போறான். இவனுடைய வீட்டு நிலைமை ரொம்ப மோசம். காலையில கடுமையான காய்ச்சல், ஜுரம், அவதிப்படுகிற குழந்தை. காலையில போய் மருந்து வாங்கிட்டு மாலையிலையும் டாக்டர் கொண்டு வர சொல்லி இருக்கிறார். 1000 ரூபாய் வேணும், எப்படியாவது ஆற்றையாவது வாங்க முடியுமான்னு பாருங்க, வேற வழி இல்லைன்னு அவ சொல்லி அனுப்பி இருக்கா. ஆனா இவன் அந்த கவலையில தான் இவனுடைய பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் அந்த சந்திப்பில் போய் விட்டு ஒரு வாடகை கார் எடுத்துக்கொண்டு விரைகிறார். விரைகிற பொழுது வாடகை கார் ஓட்டுநர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், எனக்கு எனக்கு ரொம்ப பசிக்குது, எங்கேயாவது உணவகம் இருந்தா நிப்பாட்டு அப்படின்னு சொன்னால சாலை ஓரத்தில் ஒரு தோசை சுட்டு வித்துட்டு இருக்கா. அந்த கடையை பார்த்தோன்னு நிப்பாட்டிட்டார். இந்த கடையிலே சாப்பிட போறீங்க, இந்த கடையிலே சாப்பிட போறீங்க, இந்த கடையில தான் சாப்பிட போறேன் நிப்பாட்டுன்னு சொல்லி 4 தோசையை சுட்டு அந்த அம்மாட்ட வாங்கி சாப்பிட்டார். 1000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டார். ஒரு மனசு வந்தது. அந்த அம்மா மிச்சம் தருவதற்கு என்கிட்ட காசு இல்லை, இல்ல பசித்த நேரத்தில் நீ எனக்கு தோசை சுட்டு தந்தியே, இதை வச்சுக்கோ, அன்பளிப்பா வச்சுக்கோ, காணிக்கையா வச்சுக்கோன்னு சொல்லி 1000 ரூபாயை கொடுத்துட்டு அவர் பெரியவர் போயிட்டார். அடுத்த 10வது நிமிடத்தில் இந்த ஆலை தொழிலாளி அங்கே வருகிறான். அவ சொன்னா, யாருன்னு தெரியல, ஒரு ஆள் வந்தார், 4 தோசை சுட்டு வாங்கிட்டு போனார், கையில் 1000 ரூபாய் தந்துட்டு போனார். மகனுடைய காய்ச்சல் குணமாவதற்கு ரூபாய்க்கு எப்படியாவது பாடுபடணும்னு சொன்னீங்களே, ரூபாய் கிடைச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு சொன்னா, நன்மை செய்தால் நன்மை விளையும் என்பதற்கு இது ஒரு கதை இல்லை, வாழ்க்கையில நடந்துடும். மகான் கபீர், அவன் பெரிய ஞானி. அவன் குடும்பம் வறுமை, நெசவு நெய்து செய்த துணிகளை கொண்டு போய் கடை வீதியில் விற்றாத்தான் கோதுமையும் டால் பருப்பு வாங்க முடியும் வீட்டில் சமைப்பதற்கு. மகான் கபீர் சிறுவனாக இருக்கிற பொழுது அந்த ஆடையை நெய்து சந்தையில் கொண்டு வித்துட்டுவான்னு பெற்றோர்கள் அனுப்பி வைத்தார்கள். அவன் வீதிக்கு வருகிறான். வீதிக்கு வருகிற பொழுது ஒரு குளிரில் நடுங்குகிறவனை பார்க்கிறான். அந்த நெய்து கொண்டு வந்த துணியில பாதியை கிழிச்சு குளிர்ல நடுங்குறவனுக்கு கொடுத்துட்டு போகலான்னு நினைக்கிறான். இப்படி கிழிக்க போனால் அந்த குளிர்ல நடுங்கின பிச்சைக்காரன் சொன்னா, தர்றதா இருந்தா முழுசாத்தா, எதுக்கு கிழிச்சு தர்றேன்னா. ரொம்ப பெருந்தன்மையான பிச்சைக்காரன். தர்றதா இருந்தா முழுசாத்தான்னா.
அவனே கேட்டுட்டானேன்னு முழுசா கொடுத்துட்டான். இவன் இந்த ஆடையை விற்று அதில் கிடைக்கிற காசை கொண்டு வீட்டுக்கு போனதான் டால் பருப்பும் கோதுமையும் வாங்க முடியும் ரொட்டி சுடுறதுக்கு. தாய் காத்திருக்கிறாள். கவலையோடு வருகிறார் கபீர். வீட்டுக்கு வருகிறார். என்ன, இன்னைக்கு நீ வர்றதுக்கு முன்னாடியே காசு வந்துடுச்சு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. என்ன சொல்றீங்க? ஆமா, இந்த வேட்டிக்கான ரூபான்னு சொல்லிட்டு ஒரு ஆளு ரூபாய் தந்துட்டு போனாரு அப்படின்னு கபீருக்கு வாழ்க்கையில இது நடந்தது. நன்மை எது செய்கிறோமோ நன்மை விளையும், தீமை செய்தால் தீமைகள் தான் விளையும். சர்வாதிகாரிகளினுடைய வரலாற்றை எல்லாம் பாருங்கள். துரோகத்தின் சுவடுகள். அவர்கள் செய்த பாவத்திற்கான அறுவடையை அன்றைக்கே செய்து விடுவார்கள். தீமை செய்ய வேண்டும் என்று நினைக்காதே. சென்ட்ரல் ஸ்டேஷன் சென்னை, எங்க ஊர்ல வேலை பார்க்கிறான் கன்னியாகுமரியில, அவனுக்கு கும்மிடிப்பூண்டியில வேலை கிடைச்சிடுச்சு. எம்மி பட்டதாரி, 80,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்கறான். வேலை பார்க்கிற இடத்துல இருந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறி சென்ட்ரல்ல வந்து இறங்குவான். அதுக்கு பிறகு பஸ் பிடிச்சு மடிப்பாக்கம் என்கிற இடத்துக்கு அவன் தங்குற இடத்துக்கு அவன் போயிடுவான். மாப்பிள்ளை பெண் பார்த்து கொண்டிருந்தார்கள். எம்ஏ படிச்சிருக்கான், ஒரு கம்பெனியில வேலை, 80,000 ரூபாய், இவனுக்கு பொன் கொடுத்துடலான்னு ஒரு பணக்கார பொண்ணு அவனுக்கு கிடைச்சிடுச்சு. பணக்கார பெண், பெரிய தனவந்திருக்க மகள், நிறைய தங்கம் பொன் எல்லாம் அள்ளி கொடுத்து அவனை மருமகனாக ஏற்றுக்கொண்டார்கள். தலைநகர் சென்னையில் அண்ணா நகர்ல வீடு வாங்கி கொடுத்துட்டாங்க. இவன் மனைவியோடு திருமணம் முடிந்ததற்கு பிறகு வாழ்க்கை நடத்துகிறான். எல்லா பக்கங்களும் அவனுக்கு தித்திப்பாக இருக்கின்றன. அவள் கருவுற்றாள். 7 மாதத்தில் வளைகாப்பு வைபவம் வைத்து அவனுடைய காதல் மனைவியை பெற்றோர் அழைத்து சென்று விட்டார்கள். மனைவியை பிரிகிற பொழுதே கண்ணீர் சிந்துகிறான். கவலைப்படாதீங்க, குழந்தை பிறதானே போறேன், வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லி மனைவி விடை பெற்றாள். குழந்தை பெற்றாள். அறுவை சிகிச்சை செய்து குழந்தை எடுத்தார்கள். அறுவை செய்த வீட்டில் என்ன செய்வாங்க, 90 நாள் கழிச்சு தான் குழந்தையை விடுவாங்க. இவன் சொல்லிட்டு போனா 40 நாள்ல வந்துருவாத்தான்னு சொல்லிட்டு போனா. அறுவை சிகிச்சை செய்ததுனால 90 நாள் ஆகும் நான் வர்றதுக்கு, அது வரைக்கும் பொறுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்றான். இவனுக்கு பருவ சுகத்தை அனுபவிக்கணும்னு துடிக்கிறான். இதுல தான் பல பேர் தோத்துடுறான், இதுல தான் பல பேர் சிக்கிடுறான். அதைத்தான் திருநீலகண்ட நாயனார் கதையை சொன்னாரு. அவர் கொஞ்சம் வீக்னஸ் அந்த விஷயத்துல, யார்கிட்டயோ போய் மாட்டிட்டார். மாட்டினதுனால சிவபெருமான் வந்து அவரை தடுத்து ஆட்கொண்டார். இதுல சிக்காதவன் தான் பெரியவன். எவன் வீரன், வாளையும் தோளையும் தூக்கி போராடுகிறவனா இல்ல, புலன் 5 வென்றான் வீரமே வீரம். அதுல ரொம்ப கஷ்டம். இதுலதான் பல பேர் சிக்கிடுவான். ஆந்திராவில் பாத்தீங்களா, ஒரு கவர்னர் 86 வயசு, அஞ்சு பெண்களோடு படுத்திருக்கான்னு செய்தி வருது. எனக்கு அன்னையிலிருந்து ஒரு ஆசை, கவர்னர் ஆயிரணும் அப்படின்னு. இந்த பருவ சுகங்களை மறுதளிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாராலும் அது செய்ய முடியாது. இவனுக்கு மனைவியை மறந்து 90 நாள் ஆயிடுச்சு, தாங்க முடியல. வரமாட்டியா, தள்ளிட்டு வர வேண்டியதானே, அப்பன் தலையில கல்ல தூக்கி பட வேண்டியதானே, அப்படி இப்படின்னு அவளை டெய்லி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். வந்துடுறாங்கன்னு சொன்னான். ஒரு நண்பன்ட சொன்னான், என்னால இருக்க முடியலடா, எங்கேயாவது ஒரு ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்டான். அவன் என்ன செய்துட்டான், இதெல்லாம் மெட்ராஸில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு போய் சிரமப்படுறியே அப்படின்னு சொல்லிட்டு, நீ சென்ட்ரல் ஸ்டேஷன்ல தானே வந்து இறங்குவ, ஆமா வந்து இறங்கு, ஒன்ன மாதிரி வேலை பார்க்கிற நிறைய பெண்கள், அழகழகான பெண்கள், எத்தனையோ தொழிற்சாலையில வேலை பார்க்கிறவெல்லாம் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல வந்து இறங்குவா. யாரையாவது ஒருத்திய நீ அவளுக்கு லிப்ட் கொடு, அழைச்சிட்டு போ. இதுக்கெல்லாம் பெரிய சிரமம் இல்லை. மெட்ராஸ் பூம்புகார் மாதிரி ஆயிடுச்சு. பூம்புகார்னா என்னையா, எப்பவும் போகம் நடந்துட்டே இருக்கமா பூம்புகார்ல, பூம்புகார் மாதிரி ஆயிடுச்சு.
உனக்கு கிடைக்காதா, உன் அழகுக்கு உன் ஸ்டைலுக்கு ஒரு பொண்ணா மாட்ட மாட்டா அப்படின்னு சொல்லி அவன் சொன்னதை கேட்டு ஒருத்தியை பார்த்து சிரிச்சு, அவளும் சிரிச்சு, அண்ணலும் நோக்கி அவளும் நோக்கி, ரெண்டு பேரும் உங்களுக்கு எங்க வீடுன்னு இவன் கேட்க, உங்களுக்கு எங்க வீடுன்னு இவ கேட்க, எனக்கு நுங்கம்பாக்கம், எனக்கு அண்ணா நகர், சரி உங்க லிஃப்ட் தாங்க, நான் வீடு வரைக்கும் என்னை கொண்டு விட்டுருங்கன்னு ஏறி வீட்டில் கொண்டு விட போறான். அவன் வழிகாட்டினவன் என்ன சொன்னான், யாராவது மாட்டுவா, அவளை அழைச்சிட்டு போகும் பொழுது குண்டும் குழியுமான சாலையிலேயே கூட்டிட்டு வண்டியை ஏற்றிட்டு போ, வண்டி அசையும், உன் மேல வந்து சாய்வா, சாயும் பொழுது அவ ஏதாவது அதிருப்தியா சொல்லிட்டான்னா அவ ஆபத்தானவா, பேசாம இருந்தான்னா உனக்கு அது வசமாகும்னு நினைச்சுக்கோன்னு சொல்லி குண்டுங்குழியுமான சாலையிலேயே வண்டியை ஓட்டி அவ அசைஞ்சு அவன் மேல விழ, இவன் அதை ஒரு சுகமா நினைச்சிட்டு கிடைப்பதெல்லாம் இன்றைக்கே கிடைத்து விட்டதுன்னு மகிழ்ச்சியில அவ வீட்டில் கொண்டு போய் விட்டான். அவ சும்மா இருக்கணும்ல, என்ன போறீங்களா, ஒரு காஃபி குடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போயிட்டா. கதவை சாத்தியாச்சு, அவ காப்பி போடுவதற்கு சமையல் கட்டுக்குள்ள போயாச்சு. இவனும் ஒரு முதல் இரவை சந்திக்கின்ற மாப்பிள்ளை மாதிரி அவனுடைய மனத்தை அவன் தயார் பண்ணியாச்சு. கதவை தட்டுகிற சப்தம் கேட்கிறது. அதிர்ச்சியில போய் கதவை திறந்தா எவன் இவனுக்கு வழிகாட்டினானோ அவன் வீடு. அந்த வீடு நன்றும் தீதும் பிறர் தர வாரா, நீ எனக்காக வெட்டுகிற குழியில் நீயே விழுவாய். ஆகவே தீமை செய்யாதீர்கள், தீமையிலிருந்து விலகி நில்லுங்கள். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் நன்மை செய்யுங்கள். வையிற் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வறிஞருக்கு என்றும் இடுவீங்கள் அப்படிங்கிறார் அருணகிரிநாதர். அதுதான வாழ்க்கை. நீ தீமையே செய்துட்டு இருந்தா, இதுக்கு நான் பழக்கமாகிட்ட, இதை சொல்லுகிற தகுதி எனக்கு இருக்கு. நான் சின்ன வயசுலேயே செதுக்கப்பட்டேன். அறத்துக்கு மாறான காரியம் செய்யக்கூடாது என்பதில் வைராக்கியமாக இருந்தேன். அதனால் இந்த அரங்கத்தில் நின்று சொல்லுகிறேன், தீமைக்கு கவரி வீசாதீர்கள், நாளும் நன்மை செய்யுங்கள். அந்த கவிஞன் கணியன் பூங்குன்றன் சொல்லுகிறான், சாதலும் நோதலும் தடிதலும் அவற்றோர் என்ன, நோய் வந்துடும், நோயிலிருந்து மீட்சியும் வந்துடும். அதுக்காக நீ ஒடுங்கி போகாதே, அதற்காக நீ உன்னை இழந்து விடாதே, அதற்காக நீ கவலை பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விடாதே. காப்பாற்ற முடியாத கட்டத்திற்கு தள்ளப்பட்டு விட்டேன் என்று துயரத்தினுடைய மடியில் போய் விழுந்துடாத. நோதலும் அதிலிருந்து மீழ்தலும் தான் வாழ்க்கை. விபி சிங், விஸ்வநாத் பிரதாப் சிங், எப்பா மன்னர் குடும்பத்து பிள்ளை, சமூக நீதிக்காக மகுடம் இழந்தவன், இடஒதுக்கீட்டுக்காக தன்னுடைய பிரதமர் பதவியை தூக்கி தூர எறிந்தவன். எங்கெல்லாம் சொத்து இருக்குன்னு அவருக்கு விவரம் தெரியாது. அவ்வளவு சொத்து வச்சிருந்தவன். அவருக்கு நிலபுலன் எவ்வளவு ஏக்கர் இருக்குன்னு பத்திரமே அவர்கிட்ட கிடையாது. அவருக்கு என்ன நோய் தெரியுமா? பிளட் கேன்சர். அவருக்கு என்ன நோய் தெரியுமா? 2 சிறுநீரகமும் பழுதுபட்டு விட்டது. அவருக்கு என்ன நோய் தெரியுமா? மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக். இந்த 3 வரக்கூடாது, அந்த 3 அவர்கிட்ட இருக்கு. அவர் ஒரு நாள் கூட கவலைப்படலை. ஒரு நாள் கூட அதுக்கு அவர் லண்டன்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தார். தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தார். அவரை வரவேற்பதற்கு இந்த எளிய தொண்டன் விமான நிலையத்திற்கு சென்றிருந்தேன். அவரை வரவேற்று நேரடியாக நிகழ்ச்சிக்கு அழைத்து கொண்டு வரக்கூடாது,
நேரடியாக தங்கு விடுதிக்கு அழைத்து சென்று ஆடைகள் எல்லாம் மாற்றிவிட்டு மருத்துவமனைக்கு சென்று டயாலிசிஸ் செய்துவிட்டுத்தான் மேடைக்கு அழைத்து வர வேண்டும் என்பது எனக்கிட்ட கட்டளை. நான் வரவேற்றேன். அவருடைய மனைவி அவரோடு வந்திருந்தார். விமான நிலையத்தில் இருந்து இறங்கி அவர்களை வரவேற்றதற்கு பிறகு அவங்க மனைவி ஒரு காட்டன் சேலை, பருத்தி சேலை அணிந்திருந்தார்கள். நான் என் சகோதரிகளுக்கு சொல்லுகிறேன், நகையின் மீது உங்களுக்கு பொல்லாத ஆசை. அந்த அம்மாவுக்கு கையில ஒரு சிவப்பு நிறத்தில் ஒரு பிளாஸ்டிக் வளையல் மட்டும்தான் இருந்தது. அந்த அம்மாவுக்கு கையில ஒரு சின்ன பை இருக்கு, தோல் பை. நான் வரவேற்று விட்டு அப்படியே நிக்கிறேன். ஒய் வெயிட், ஏன் லேட் ஆகுது அப்படின்னு கேட்கிறார். நான் ஒண்ணும் இல்லை, உங்க லெக்கேஜ் எடுக்கணும்ல அப்படின்னு. நோ லெக்கேஜ்னார். லெக்கேஜே இல்லைங்க. இந்தியாவின் பிரதமராக உச்சத்தில் இருந்தவன் ஒரு நிகழ்ச்சிக்கு வருகிறார், மனைவியோடு வருகிறார், எந்த லெக்கேஜும் இல்லாம வர்றார். கசங்கி போன ஆடை, அவர் போட்டிருக்கிற பைஜாமா கூட கசங்கி இருக்கிறது. கார்ல ஏறிட்டார். அந்த அம்மாவும் ஒரு மகாராணி, கையில் ஒரு சிவப்பு வளையல் தான், பிளாஸ்டிக் வளையல் தான். அந்த கைப்பையில கொஞ்சம் மாத்திரை வச்சிருக்காங்க. எங்க போறோம்? ஃபங்க்ஷனுக்கு போங்க, போகலாம் அப்படின்னார். இல்ல தங்கும் விடுதிக்கு சென்று விட்டு டயாலிசிஸ் பண்ணிட்டு தான் உங்களை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னாங்க. நோ, டயாலிசிஸ் பண்ணுனா சில வேளை நான் நினைவிழந்து விடுவேன். அதனால நான் வந்த நோக்கம் நிறைவேறாமல் போய்விடும், அதற்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு நேராக மேடைக்குத்தான் வந்தார். உரையாற்றினார். திரும்பவும் வந்தார். 4 வெள்ளரி துண்டு, கொஞ்சம் தண்ணீர் சாப்பிட்டு விட்டு வந்த விமானத்தில் ஏறி பறந்து போய்விட்டார். அவரிடத்தில் கொடிய நோய் இருக்கிறது. நோய் அவரை விழுங்கிக் கொண்டிருக்கிறது. அதை வெளிக்காட்டிக் கொள்ள முடியாமல் தனக்கென்று விதிக்கப்பட்ட கடமையை செய்வதற்கு ஒரு மனிதன் முன்வருகிறான் என்றால் நோதலும் தணிதலும் அவற்றோர் என்ன. நோய் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா நோய் இருக்கிறத நம்மால் இப்ப பெருமையா சொல்றான். ட்ரீட்மெண்ட் எல்லாம் அப்போல தான். ஆமா, அவன் இவனுக்கு அப்பாவுக்கு அப்பா. ட்ரீட்மெண்ட் எல்லாம் அப்போல தான். வீக்லி ஒன்ஸ் போயிட்டு வந்துருவோம். நான் மட்டும் இல்லை, என் ஒய்ஃப், என் பிரதர் எல்லாரும் போறோம், குடும்பத்தோட போறோம். என்னன்னா எல்லா நோயும் இருக்கு. நோய்க்கு தனியும் நோய்க்கும் விடுதலை உண்டு. இதுக்கு போய் எங்கேயும் போக வேண்டாம். தமிழிலேயே அதற்கு தீர்வும் உண்டு. இதையெல்லாம் தேடி தேடி சொல்வதற்கு இன்னைக்கு யாரும் தயார் இல்லை. அது மட்டுமல்ல, அவன் சொன்னான், சாதலும் புதுவதென்றே. மரணம் புதுசு கிடையாது. பிரபஞ்சம் தொடங்கிய காலத்தில் இருந்து மரணம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு சேக்கிழார் விழாவில் பேசிக் கொண்டிருக்கிற நாஞ்சில் சம்பத் நாளைக்கு இதே நேரத்தில் உயிரோடு இருப்பேன் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. என்னுடைய உயிரினுடைய இறுதி மூச்சை எந்த நிமிடத்தில் விடுவேன் என்று கணித்து சொல்வதற்கு எந்த நிமித்திகரும் இல்லை. மரணம் பொதுவானது, மரணம் அழகானது, மரணம் நிரந்தரமானது, மரணம் நித்தியமானது. மரணம் மட்டும்தான் உலகத்தில் உறுதியானது. அதை கொண்டாடுங்கள். மரண மேடையில் நிற்கிறான் பகத்சிங். தூக்கு கயிறு கொண்டு வருகிறான். வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய அதிகாரி அவன். இனிமேல் அவருக்கு இந்த நாட்டை அவன் பார்க்க முடியாது. வீசுகிற காற்றை சுவாசிக்க முடியாது. இந்த உலகம் இனிமேல் அவருக்கு இல்லை. மரணத்தின் வாசலில் நிற்கிறான் பகத்சிங். தூக்கு கயிறை கொண்டு வர்றான் அதிகாரி. அவன் சொன்னான், பகத்சிங் ப்ளீஸ் வெயிட், கொஞ்சம் நில்லுங்கள். அவன் பயந்துட்டான்.
தூக்கு கயிறை எடுத்து கொண்டு வந்து பகத்சிங்குக்கு மரண தண்டனையை நிறைவேற்ற வந்தவன் பயந்துட்டான். ஒய் ஏன் என்று கேட்டான். பகத்சிங் அந்த நேரத்தில் சொன்னான், நான் லெனினோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். பேசி முடித்ததற்கு பிறகு வாழ்னான். அரசும் புரட்சியும் என்று லெனின் எழுதிய புத்தகத்தை கையில் வச்சு படிச்சுட்டு இருக்கான். அந்த புத்தகத்தை படிச்சு முடிச்ச பிறகு வாடா அப்படின்னு சொன்னா பாருங்க, மரணத்தை ஒரு பொருட்டா நினைக்கல. இந்த மனசு உங்களுக்கு எனக்கு வந்துட்ட வாழ்க்கை துன்பமே இருக்காது, வாழ்க்கையில சிரமமே இருக்காது. சாதலும் புதுவதென்றே வாழ்க்கைய இனிதன மகிழ்ந்தென்றும் இளமே. வாழ்க்கை ரொம்ப இனிமையானதுன்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்காத. தென்றல் மட்டுமே வீசும் என்று கருதாதே. தீயின் ஜுவாலைகளும் உன்னை குறுக்கிடும், புயல் உன்னை முற்றுகையிடும். எல்லா தட்பவெப்பங்களையும் தாங்கிக் கொள்வதற்கான கொள்கலனாக உன்னை மாற்றிக்கொள். அதற்கு பிறகுதான் சொல்லுகிறான், நன்றும் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்றவன் சொன்னான். மின்னல் மின்னி மழை கொட்டி மலைகளை கடந்து ஓடிக்கொண்டு வருகிறது ஆறு. அந்த ஆறில் ஒரு தெப்பம், அந்த ஆறில் ஒரு புனை. அதற்கு எது திசை? அதுக்கு எதையா முறை? அதுக்கு எது வழி? அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? இந்த ஆறு எந்த வழியில் செல்லுகிறதோ அந்த வழியில் தான் அந்த தெப்பம் செல்ல முடியுமே தவிர அதற்கென்று ஒரு வழியை அது உருவாக்கி கொள்ளவே முடியாது. நீர் வழிப்படும் புனை போல் ஆறுயிர் முறை வழிப்படும் என்பதை தெளிந்தனம் ஆதலின். நான் தெளிஞ்சிட்டேன். ஓடிக்கொண்டிருக்கிற ஆற்றில் பயணித்துக் கொண்டிருக்கிற தெப்பம் அந்த ஆற்றின் போக்கிலேயே போக வேண்டும் என்பதுதான் அதற்கு விதிக்கப்பட்ட விதியை தவிர இன்னொரு பாதை அது தேர்ந்தெடுக்க வாய்ப்பே இல்லை. நீர் வெளிப்படும் புனை போல் ஆறு முறை வெளிப்படும் என்பதை தெளிந்தனமாதலின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தலும் இளமே. புரட்டக்கால் படி பார்த்தா சுந்தர் எனக்கு சின்னவர், பதவியாலையும் வயசாலை. நான் வர்றேன் சொன்னது தகவலுக்காக. ஊர் எல்லையில வந்து நிக்கிறேன் சொல்லினார் பாருங்க. நான் சொல்லல. ஏன் சொல்லல? சொல்லக்கூடாது. இதுல என்ன இருக்கு? என்னை பார்த்து அவர் வியக்க கூடாது, அவரை பார்த்து நான் குறைத்து மதிப்பிடக்கூடாது. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. எல்லோருக்குள்ளும் ஒரு ஆற்றல் உறைந்து கிடக்கிறது. மனிதன் அவ்வளவு வல்லமையுள்ள சக்தி. இயற்கை சார்ந்த அறம் சார்ந்த கொள்கைகளுக்கு உன்னை நீ பாத்திரமாக்கிவிட்டால் உனக்கு துன்பமே கிடையாது. நானே என் நாட்குறிப்பில் எழுதி வைத்திருக்கிறேன், ஆகாயங்களை பார்த்து ஆச்சரியப்படுவதும் இல்லை, அதல பாதாளங்களை பார்த்து பயப்படுவதும் இல்லை. இது எழுதி வைத்தது மட்டுமல்ல, வாழ்க்கையில் இதை இன்றைக்கும் நான் பின்பற்றி வருகிறேன். ஆகவே பெரியோரை கண்டு வியக்காதீர்கள். யார் பெரியோர், யார் சிறியர், இதை யார் தீர்மானிப்பது? அப்படி ஒருவன் கிடையாது. எல்லாருக்கும் சாவு உண்டு, எல்லோருக்கும் நோவு உண்டு, எல்லோருக்கும் சுகம் உண்டு, எல்லோருக்கும் துக்கம் உண்டு, எல்லோருக்கும் குளிர் உண்டு, எல்லோருக்கும் வெப்பம் உண்டு. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம். நாம் அனைவரும் டிரான்சிட் பேசஞ்சர்ஸ். இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், இந்த உலகத்தில் இருந்து விடைபெறப் போகிறோம். என்னைக்குன்னு தெரியாது. என்னைக்குன்னு தெரிஞ்சிட்டா நிறைய அநியாயம் நடக்கும். அது மட்டும் சஸ்பென்ஸ். நேற்று இருந்தார் இன்று இல்லை என்னும் பெருமை உடையது உலகின் நாம் திருவள்ளுவன். அதனால 2000 ஆண்டுகளுக்கு முன்னால இன்றைக்கு இருக்கிற உலகத்திற்கு வழிகாட்டுகிறான் எங்கள் புலவன் கடியன் பூங்குன்றன். நாகரிகம் நடவு செய்தது நாங்கள். எல்லா கடல்களிலும் நாவாய் செலுத்தியது நாங்கள்.
சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிந்தவர் நாங்கள். நிழல்படியாத நீண்ட கோபுரத்தை உருவாக்கியவர்கள் நாங்கள். எகிப்தில் பிரமிடு தோன்றுவதற்கு முன்னால், பாபிலோனில் தொங்கு தோட்டம் தோன்றுவதற்கு முன்னால், சீனாவில் மதில் சுவர் வரும்போதற்கு முன்னால், சின்ன நதிவெளியில் நாகரிகம் வரும்போதற்கு முன்னால் நாகரிகத்தை கண்டறிந்தவர்கள் நாங்கள். நலிந்தும் மெலிந்தும் பாழ்பட்டுக் கொண்டு போய் கொண்டிருக்கிற ஒரு சமூகத்திற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வகுப்பெடுப்பதற்கான வல்லமை எங்கள் தமிழ் புலவனுக்கு இருக்கிறது. இந்த ஒரு பாட்டில் எல்லா வேதங்களையும் அடக்கிவிட முடியும். இந்த ஒரு பாட்டில் எல்லா சமயங்களும் சொல்லுகிற செய்திகளை இந்த பாட்டிலேயே நாம் உள்வாங்கிக் கொள்ள முடியும். ஒரு பாட்டு இது படிப்பதற்காக அல்ல, நாம் பயணம் செய்வதற்கு இந்த பாட்டு நமக்கு பாதை காட்டுகிறது. ஆகவே பெரியோரை வியக்காதீர்கள், சிறியோரை இகழாதீர்கள். தூசி அப்படின்னு அதை இகழ்ந்துராத, தூசியை இகழாதே. தூசியை இன்னைக்கு நீ மிதிக்கலாம், ஆனால் நீ புதையுண்டு போனால் தூசி உனக்கு மேல இருக்கும். ஆகவே எல்லாவற்றுக்கும் பயன் உண்டு என்பதை கருதி கொண்டு சண்டையால், சச்சரவால், பிரிவால், பேதத்தால், மனமாச்சரியங்களால் பிளவு கட்டு பிடக்கிற மனித சமூகத்திற்கு வழிகாட்டுகிற வல்லமை உலக இலக்கியத்தில் எங்கள் தமிழ் இலக்கியத்திற்குத்தான் உண்டு என்பதற்கு ஆணி பொன்னால் செய்த அழகு தமிழில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பாயிரம் பாடி வைத்திருக்கிறான் கணியன் பூங்குன்றன். தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நன்மை விளைந்தாலும் தீது விளைந்தாலும் அதற்கான பொறுப்பை நீதான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு இன்னொருவனை குற்றவாளியாக்காதே. இன்னொருவனை குற்றவாளி ஆக்குகிற சமூகத்தில் தான் வன்முறை வருகிறது. இன்னொருவனை குற்றவாளியாக்குகிற சமூகத்தில் தான் பயங்கரவாதம் வருகிறது. இன்னொருவனை குற்றவாளியாக்குகிற சமூகத்தில் தான் தீவிரவாதம் தலை தூக்குகிறது. எல்லாவற்றுக்கும் நீயே பொறுப்பேற்றுக் கொண்டால் நீ குணத்தின் குன்றில் நிற்கிறாய், குணம் என்னும் குன்றேறி நிற்கிறாய் என்பது பொருள்பட்டுவிடும். ஆகவே தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்பதை தெரிந்து கொள்வதை விட தெளிந்து கொள்ள வேண்டும். தெளிந்து கொண்டால் உலகத்தின் அமைதி கெட்டுவிடாது. ஒரு சகிப்புத்தன்மையும் ஒரு சமாதானத்தின் மீது ஒரு காதலும் நம்மோடு கைகோர்த்து வந்துவிடும். கல்லறைக்கு போகிற நேரம் வரையிலும் அத்துமீறல் செய்யக்கூடாது, அடுத்தவன் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்கிற பக்குவம் நம்மை சமைத்துவிடும். நல்ல மனிதர்களின் நந்தவனமாக இந்த சமூகத்தை மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்றால் சாகா வரம் பெற்ற சங்க இலக்கியங்களை வீதிதோறும் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. வாழ்க்கை சூழலில் ஒரு விஞ்ஞான யுகத்தில் தேடுவதற்காக நம்முடைய சிறகுகளை விரித்திருக்கிற பொழுதில் உங்களுக்கும் எனக்கும் அதற்கான நேரம் இல்லை. ஆனால் கிடைக்கிற நேரத்தில் சாகா வரம்பற்ற சங்க இலக்கியங்களை படியெடுத்து படியுங்கள். பாட்டை படிப்பதற்கான பொறுமை இல்லாவிட்டாலும் அதன் பொருளை அறிந்து கொள்ளுங்கள். சாகா வரம்பற்ற சங்க இலக்கியம், அதிலே தங்கச் சுரங்கங்கள் இருக்கின்றன, அதிலே வெள்ளிச் சுரங்கம் இருக்கிறது, அதிலே எல்லாம் இருக்கிறது. ஒரு மனித சமூகத்தை ஆற்றுப்படுத்துவதற்கான எல்லா அறநெறிகளின் கொள்ளிடமாக எங்கள் சங்க இலக்கியம் இருக்கிறது. ஆகவே சேக்கிழார் விழாவில் சங்க இலக்கியத்திற்கும் ஒரு தங்க நாற்காலி போட்டு தந்திருக்கிற அண்ணன் ஆதிமூலம் அவர்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் களைத்து போய்விடக்கூடாது, எந்த சூழலிலும் நீங்கள் சோர்ந்து விடக்கூடாது. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதி தான் செத்தானா என்று கேட்டான். ஆகவே நீங்கள் தமிழுக்கு தொண்டு செய்யுங்கள். தமிழ் உங்களை காப்பாற்றும், தமிழ் உங்களை கரை சேர்க்கும். தமிழுக்கு நாளும் விழா எடுக்கக்கூடிய நீங்கள் உங்கள் ஆயுள் விருத்தியாகும், உங்கள் ஆரோக்கியம் சுத்தமாக இருக்கும். ஆகவே ஆதி மூலம் சிதம்பரத்தில் செய்துவிருக்கிற தமிழ் தொண்டுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்து, அண்ணன் ஆதி மூலம் அவருக்கு நான் பல்லாண்டு பாடி ஆண்டுதோறும் சேக்கிழார் பெயரால் செந்தமிழுக்கு விழா எடுக்கின்ற இந்த தமிழ் மன்றம்
1000 பிறை காண 1000 வசந்தம் காண என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, பெறலரும் பேற்றை இந்த நாளில் எனக்கு பெற்று தந்து என் வாழ்நாளில் இந்த நாளை இனிய நாளாக்கி தந்திருக்கிற அண்ணன் ஆதிமூலத்திற்கு என் உள்ளத்திலிருந்து ஊறி வருகிற நன்றி உணர்ச்சியை காணிக்கையாக்கி, தமிழ்நாட்டில் இலக்கியம் பேசினால் கேட்க மாட்டார்கள் என்று ஒரு மூட நம்பிக்கை இருக்கிறது. அது மூட நம்பிக்கை தான். அதை தில்லையிலே உடைத்தெறிந்து விட்டார்கள் என்பதற்கு அடையாளமாக இதுகாரம் தமிழ் கேட்ட உங்கள் கால் மலரில் என் கண்மலரை வைத்து வணங்கி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.